முருகா முருகான்னு ஒரு லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த பேரை உச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. முருகன் அப்படிங்கிற அந்த பேருக்கான அர்த்தம் என்ன? இந்த மொத்த தெய்வத்தினுடைய கூட்டு ஒளிதான் முருகங்கிறது. நீங்க எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும், எந்த தெய்வத்தினுடைய பெயரை சொன்னாலும் என்ன பலன் கிடைக்குமோ அத்தனை தெய்வத்தினுடைய பலனையும் ஒரு திருநாமம் கொடுக்கணும். அது முருகனுடைய பெயர். தமிழ் கடவுள்னாலே முருகன், தமிழை சுத்தி தானே இருக்குது. அது எதனால வந்தது? தமிழே முருகனுடைய வடிவமாகத்தான் கருதப்படுகிறது. அவருக்கு ரொம்ப இஷ்டமானதும் தமிழ் தான். அதை விட என்னன்னா, சிவபெருமானும் முருகனும் தமிழ்ல தான் பேசிக்கிட்டாங்க. இப்போ ஒரு பக்தனோட வாழ்க்கையில சனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, வேதனைகளும் கவலைகளும் சூழ்ந்து உங்க வாழ்க்கை இருக்க போதும் ஜோசியர் சொல்லிட்டார். இப்போ ஒரு முருக பக்தன் அந்த கஷ்டத்தை கடந்துதான் ஆகணுமா, இல்ல சனி பகவான் ஏதோ சலுகை பண்ணுவாங்க? ஏன் எனக்கு இந்த டைம்ல 7.5 சனி வந்திருக்குன்னா, இட் கேம் டு சேஸ், நம்மகிட்ட ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்கு. துக்கத்தின் வழியாகத்தான் சில உண்மைகள் புரியும். முருகன் நான் இருக்கேன் அப்படின்னு காமிக்கிறதுக்கான சில சைன்ஸ்னா என்ன பார்க்கணும்? முருகா நீ இருக்கியா அப்படின்னு மனசுக்குள்ள முருகனோட ஏதோ ஒரு பதிகத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பதிகத்தை பாடினீங்கன்னா, நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது முன்னாடி நிற்கும். முருகனுடைய உருவம் நிற்கும். யாம் இருக்க பயமேன், இந்த ஒத்த வரி கோடிக்கணக்கான பக்தர்கள் வாழ்க்கையில ஒரு தைரியத்தையும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ற துணிச்சலையும் கொடுக்குது. வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படும் போது அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும்போது முருக பக்தர்களுக்கு ஞாபகம் வர ஒரு பெயர் முருகன். அந்த முருகனை பற்றின ஒரு ஆன்மீக உரையாடலாக தான் இந்த பாட்காஸ்ட் இருக்க போகுது. ஆன்மீக பேச்சாளர் திரு விஜயகுமார் நம்ம கூட இருக்காரு. அவர் முருகனை பற்றியும் முருக வழிபாட்டை பற்றியும் நமக்கு சொல்ல போகிறாரு. இந்த உரையாடல் உங்களை இன்ஸ்பயர் பண்ணிச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய முருக பக்தர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓம் சரவணபவ, நல்லதே நடக்கும். இது அக்னி ஒரிஜினல்ஸ் வழங்கும் தி அக்னி ஷோ. பிரதர் வணக்கம். வணக்கம். முழுக்க முழுக்க முருகப்பெருமானை பற்றின ஒரு பாட்காஸ்டாக இது இருக்க போகுது. நல்லது. யார் பேசினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கும் போது முதல்ல உங்கள் ஞாபகம் தான் வந்தது. ஏன்னா உங்கள் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பார்க்குற பக்தர்களுக்கு மனசு சோர்வாக இருக்கும்போது கூட எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துடும். எல்லாம் முருகனுடைய அருள். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் நிறைய முருகனை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி முருகன் அப்படிங்கிற அந்த கடவுள் பக்தர்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் மோட்டிவேஷனாகவும், துவண்டு போயிருக்கிற பக்தர்களுக்கு ஒரு பலமாகவும் நிற்கிறார். அவரை பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முருகனை பற்றின ஒரு துதியோடு ஆரம்பிச்சு. நிச்சயமா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சேழ்வட்டழிந்தது செந்தூர் வஜற்பொழில் தேங்கடம்பின் மாழ்வட்டழிந்தது பூங்கொடியார் மனம். மாமயிலோன் வேள்வட்டழிந்தது வேடையும் சூரனும் வெற்பும் அவன் காழ்வட்டழிந்தது இங்கு என் தலைமேலஜன் கையெழுத்தே வேலும் மயிலும் சேவலும் துணை. முருகாச்சரணம். முருகாசரணம். நீங்க கேட்ட கேள்விக்கும் இந்த பாடலுக்கும் நிறைய ஒரு சம்பந்தம் இருக்கு. அப்படியா? ஆமா. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் தோத்து போகணும்னு நினைச்ச நேரத்துல கண் முன்னாடி இந்த பதிகம் என்னை ஜெயிக்க வச்சது. அப்படியா? ஆமா. இந்த பதிகத்தினுடைய அர்த்தமே என்னன்னா, தலையெழுத்த முருகன் அழிச்சாண்டா. அதுதான் அருணகிரிநாதர் சொன்ன சத்தியம். அதை லைவா என்னுடைய வாழ்க்கையில அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பதிகம் இந்த பதிகம். நான் எப்போதும் என்னுடைய பேச்சில் எல்லாம் சொல்வேன், இந்த பதிகத்தை பாடி விபூதி வச்சா தலையெழுத்து அழிஞ்சு போயிடும். அது இன்ன வரைக்கும் நடக்குது. அதனாலதான் இந்த பதிகத்தை பாடி உங்க கேள்விக்கு தகுந்த மாதிரி இந்த பதிகத்தை பாடி தொடங்கணும்னு முருகனுடைய திருவருளால பாடுவேன். ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, ஆமா, உங்களுடைய வாழ்க்கையில முருகன் வந்தது அப்படின்னு. முதல்ல முருகன் மேலான அந்த ஈர்ப்பு எப்போ வந்தது? என்னுடைய 6th ஸ்டாண்டர்டில். அதாவது எப்போவுமே ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த டிவைன் கால்னு ஒன்று இருக்கும். அது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கடவுள் உங்களை அவர்கிட்ட கூப்பிடுவார். எல்லா உயிருக்கும் இது நடக்கும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சில பேர் அதை புரிஞ்சிக்க முடியாது. எனக்கு இருந்த நல்ல ஊழோ இறைவனுடைய திருவூரில் எனக்கு புரிஞ்சு 6வதுலேயே முருகன் கோயில் போயிட்டேன். ஆனால் தெரிஞ்செல்லாம் போல பிடிச்சது, அந்த கோயில் அட்மாஸ்பியர்லாம் பிடிச்சது. சின்ன வயசுலேயே ஆன்மீகத்தில் ஆர்வம். ஆனால் அப்போ முருகன் மேலே அவ்வளோ ஈடுபாடு கிடையாது. முருகன் கோவிலில் தான் வளர்ந்தது எல்லாமே, படித்தது எல்லாமே. ஆனால் அப்போல்லாம் அம்பாள் மேலே தான் ரொம்ப ஈர்ப்பு ஜாஸ்தி. ஏன்னா எங்கள் வீட்டில் அம்பாளை வச்சு தான் பூஜை பண்ணுவாங்க. எங்கள் அம்மா எனக்கு அப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க. சின்ன சின்ன ஸ்லோகம் அப்படித்தான் அம்பாள். ஆனால் முருகன் மேலே அவ்வளோ ஈடுபாடு வந்ததில்லை. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலையோ அவரு தான் என்னை இழுத்திருக்காருங்கிறது புரியறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு.
முதல்ல என்னுடைய குருநாதர் வந்து முத்தை திருப்பத்தி திருமுருகை அப்படிங்கிற திருப்புகளை பாடுன்னு சொன்னார். நான் அது 6th போய் நான் அந்த திருப்புகள் படிக்கிறதுக்கு எனக்கு 10th வரைக்கும் அது பிடிச்சது. 10thலையுமே எனக்கு படிக்க முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருந்து விட்டாச்சு. அப்புறம் அப்படி இப்படி படித்து எனக்கு அப்போ அந்த திருப்புகள் என்ன பண்ணும்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன்னா அன்னைக்கு முருகன் போட்ட விதை தான். அந்த 6thலேயே நான் வந்து முருகன் கோயிலுக்கு போயாச்சு. அங்கேயே எல்லாம் வளர்ந்தது எல்லாம் அங்கே தான். முருகனுக்கு நிறைய சேவை பண்ணுறது, கோவிலை சுத்தம் பண்ணுறது. ஸ்கூலுக்கு போயிட்டு நேராக கோயிலுக்கு போயிடுவேன், கோயிலுக்கு போயிட்டு நேராக ஸ்கூலுக்கு போயிடுவேன். என்னமோ கிரவுண்டு மித்ததெல்லாம் ஈடுபாடு வரல. ஆனால் கோவிலில் இருக்கணும், அதெல்லாம் கற்றுக்கணும், அதெல்லாம் என்ன எதுன்னு அப்படி ஆரம்பித்தது தான் என்னுடைய இந்த பயணம். முருகனை பற்றி பேசணுங்கிற எண்ணம் எப்படி வந்து? நல்ல விஷயம் என்னென்னா, எனக்கு பேசணுங்கிற விதையே எப்போ வந்ததுன்னா, இந்த ஹோமம் எல்லாம் பண்ணுறாங்க, சாமியெல்லாம் கும்பிட்றாங்க. ஏன் கும்பிட்றாங்க? அதாவது சாமிகிட்ட போய் அவன் என்ன கேட்பான்? எனக்கு எல்லாத்தையும் நல்லது பண்ணி என் பிரச்சனையை தீருன்னு சொல்லுவான். எதுக்கு இவ்வளவு சடங்குகள், இவ்வளவு கோயில், இவ்வளவு ரிச்சுவல் எதுக்கு? ஆனால் மித்த சமயத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என்னோடைய நாலேஜுக்கு இவ்வளவு ரிச்சுவல்ஸ் ஒரு மித்த இடத்துல கிடையாது. அப்போ இது ஏன்னு நான் தேடும்போது தான் அவ்வளவு அழகான உண்மைகள்லாம் தெரிஞ்சுது. ஆனால் மித்த யாருக்குமே அது தெரியல. அப்போ தான் நான் என்ன பண்ணேன்னா, பூஜைக்கு முன்னாடி இதை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த உருவாக்கினேன். அப்போ அது எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அப்போ 10th வந்து என்னுடைய தமிழ் வாத்தியார் பாலு சாருன்னு ஒருத்தர், அவர் ஒரு நல்ல பழக்கம் பண்ணுவார். என்னென்னா, மித்த எந்த ஸ்டாஃபும் பண்ணாத அவர் பண்ணுவார். தினமும் 5 நிமிஷம் வந்து பேசணும், மேடை ஏறி பேசணும். நான் பேசணுன்னு எல்லாரும் கைதட்டிட்டேன். எனக்கு அது உள்ளுக்குள்ளே ஒரு தனி இதாகிடுச்சுன்னா, நான் பேசுனதுக்கெலாம் கைதட்டுறாங்க அப்படின்னு. அப்போ இறங்கணுன்னே சொன்னார், டே நல்லா பேசுகிற, தமிழ் பேச்சாளர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். அது மந்திரம் மாதிரி உள்ளே போய் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் ஆனால் தமிழ் பேச்சாளர் தான் ஆகுது அப்படின்னு அதுக்கப்புறம் காம்படிஷன் கூட்டிகிட்டு போனார். அந்த காம்படிஷன் போனால் என்னென்னா, எல்லாமே +2 போய் கேர்ள்ஸ் ஸ்கூலில் பேசணும். சுற்றி அக்காவாக இருக்கிறாங்க, பொழந்து கட்டுறாங்க தமிழில். நான் பேசுனது பூனைக்குட்டி கத்துன மாதிரி இருந்தது. நான் முடிவு பண்ணிட்டேன், நமக்கு ப்ரைஸ் கிடைக்காதுன்னு. கோயிலுக்கு போயிட்டேன். அன்றைக்கி வேறு சனி பயிற்சி வேறு. அங்கே போய் எல்லா வேலையும் செஞ்சுட்டு நம்மளுக்கு ப்ரைஸ் கிடைக்கான்னு முடிவு பண்ணிட்டு போயாச்சு. மறுநாள் ரிசல்ட் வருது, எனக்கு 2nd ப்ரைஸ். அப்புறம் டாப் ஸ்லிப் போய் டாப் ஸ்லிப்பில் கலெக்டர் கையில் ஒரு புத்தகம் ஒன்று கிடச்சிது, வாழ்ந்து பார்க்கலாம் வா அப்படின்னு. அதுதான் என்னுடைய முதல் புத்தகம், தமிழ் புத்தகம். அதை வாசிச்சோம்னா இன்னமும் உள்ளுக்குள்ளே அந்த நெருப்பு பற்றிக்கிச்சு. ஆனால் தமிழ் பேச்சாளர் தான் ஆகிறது, அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு. அப்படியே நகர்ந்து நான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த உலகத்தில் ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா, திறமை இல்லாமல் இருக்கிறது இல்லை, திறமை இருந்து வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. அது நம்ம கண்ணு முன்னாடியே அந்த திறமைக்கு வாய்ப்பு இல்லைன்னா, அந்த எல்லாரும் சொல்லுவாங்க, உள்ளதுலேயே கஷ்டம் வந்து உடம்பு நடுங்குது, மனசு நடங்குது. ஆனால் திறமைக்கு வாய்ப்பு இல்லைன்னா உயிர் நடுங்க ஆரம்பிச்சிடும். நமக்கான இடம் ஒன்றா வரலையேன்னு அப்படி வந்து தான் என்னுடைய வாழ்க்கையில் முருகப்பெருமான் எனக்கு ₹1 கோடி பணத்தை கொடுத்துருந்தாலும் நான் அவர் இவ்வளவு நேசிச்சுப்பேனான்னு தெரியாது. நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு, அதுக்காக நேசிச்சுனான்னு தெரியும். ஆனால் பேசுறதுக்கு வாய்ப்பு அவர் தான் கொடுத்தார். அந்த பேச்சே முருகனாக மாறினார். என்னுடைய இந்த பிறப்பு வந்து பேசுறது, வேற எதை பேசியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் சாமி பார்த்து நீ எல்லாத்தையும் பேசுறத விட என்னைய பேசுன்னு மேடை அமைச்சு கொடுத்தார். பெரிய ஆசீர்வாதம். அதான் அது அந்த எப்போ அந்த டேர்னிங் பாயிண்ட் வந்ததுன்னா, கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு அப்புறம் திருச்செந்தூர் வர சொல்லி 3 தடவை கனவுல வந்தார் சுவாமி. 3 தடவை கனவுல இண்டிகேட் ஆகுது திருச்செந்தூர் வா. அப்பெல்லாம் எனக்கு திருச்செந்தூர் இருக்குன்னு தெரியும், இவ்வளவு ஈடுபாடுலாம் தெரியாது. ஏன்னா எனக்கு அதை பற்றி பெருசா அபிப்பிராயம் வயசுல. இது வந்து ரீசெண்டாக தான், கிட்டத்தட்ட நான் வந்து காலேஜ் முடிச்சு ப்ரொஃபஸர் ஆகி அது வரைக்குமே மேடைக்காக அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். 10வது ஆரம்பிச்சது, கிட்டத்தட்ட 15 வருஷங்கள் மேடைக்காக அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். எல்லா மேடை ஏறுவோம், நல்லா இருக்கும்பாங்க, அதுக்கப்புறம் இதாகாது. நமக்கு லைஃப், இன்னொரு லைஃப் இருக்கே, பொருள் ஈட்டணும், சம்பாதிக்கணும், இதுலேயும் போக முடியாது, குடும்பம்லாம் இருக்குது. நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ப்ரொஃபஸர் ஆகிட்டேன். அந்த ப்ரொஃபஸர் ஜாப் சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, அங்கேயும் போய் பேசலாம்ல, மித்த இடத்துக்கு போனால் பேச முடியாதுன்னு அங்கே போயாச்சு. இப்படி வாய்ப்புன்னு தேடிட்டு இருந்த போது தான் 3 தடவை திருச்செந்தூர் முருகன் கனவுல வந்தார். 3 தடவையும் அவர் திருச்செந்தூருக்கு தான் சொல்கிறாருங்கிறது எனக்கு 3வது தடவை தான் புரிஞ்சுது. நேரடியாக கனவுல திருச்செந்தூருங்கிற வார்த்தை வந்தது. முதல் தடவை நாளிக்கிணறு பற்றிய கனவு வந்தது, 2வது பன்னீர் இலை விபூதி, 3வது திருச்செந்தூருங்கிற வார்த்தையே வந்தது. இந்த 3 தடவைக்கு அப்புறம்தான் இனி நிற்கக்கூடாதுன்னு சொல்லி நானும் என்னுடைய அண்ணனும் திருச்செந்தூருக்கு பயணப்பட்டோம். திருச்செந்தூர் போனோம். திருச்செந்தூர் போயிட்டு மூலவரை பார்க்கும்போது எனக்கு எந்த மாற்றம் வரல. ஆனால் அங்கே சண்முகர் இருக்கார். சண்முகர் தான் திருச்செந்தூரினுடைய ராஜா. அவரோட பேரை ஆறுமுக நயினார் அப்படின்னு அழகா இருக்கும் திருநாம்.
அவரை பார்த்த உடனேயே உள்ளுக்குள்ள இருந்து என்னமோ நடக்குது, ஆனால் என்னன்னு எனக்கு தெரியல. கண்ணு தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கு, அப்படி கொட்டுது அழுக. ஆனால் அது துக்கத்தினால வரல, அது எனக்கு நல்லா தெரியுது, வேற எதுனாலே வரல. அந்த பிளிஸ்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, காரணம் இல்லாமல் கண்ணீர் வருது. இளையராஜா கூடி ரமண மாலையில சொல்லுவார், காரணமின்றி கண்ணீர் வரும் உன் கருணை விழிகள் கண்டாள். அந்த அப்படி கொட்டுது, ஏன்னு தெரியல. உடனே உள்ள இருந்த அர்ச்சகர் உள்ள கூப்பிட்டார், உட்காருன்னார். உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் சண்முகரை பார்த்தோன்னே அது வரைக்கும் உள்ளுக்குள்ள இருந்த ஏதோ ஒரு பேய் என்னை விட்டு வெளியே போன மாதிரி இருந்தது, பியூரான மாதிரி இருந்தது. வெளியே வந்து 2 நிமிஷம் உட்கார்ந்து, இனிமேல் லைஃப்ல அந்த ஃபுல்ஃபில் நிறைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு மேலே இல்லை, அந்த நிறைவு அடைஞ்ச மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் விஜய் டிவியில் எனக்கு தமிழ் பேச்சுங்கிற மூச்சில் செலக்ட் ஆகிறேன். செலக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த இப்போ நான் சொன்னல இந்த பேசும்போது என்னுடைய தலையெழுத்தை மாற்றினாங்கன்னு, ஃபஸ்ட் அந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட் எபிசோடு நான் பேசின தலைப்பு முருகனிட்ட பிச்சை. முதல் தலைப்பே முருகனிட்ட பிச்சைன்னு பேசுகிறேன். அப்போ நான் பாடின பதிகம் தான் இந்த செயல்பட்டு அழிந்தது அப்படின்னு. பேசி முடிச்சோடனே உங்களுக்கு வந்து பேசும்போது லகர அந்த பிரச்சனை இருக்குது, அதனால் உங்களை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்க போகிறோன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த ஆக்சுவலாக அது எதுக்கு சொன்னாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணணும். ஆனால் அப்போ விருந்தினராக வந்திருந்தது மேதகு முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா வந்திருந்தாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, இல்லை நான் அவரை செலக்ட் பண்ணணுன்ட்டாங்க. ஆன் ஸ்பாட்டு அவங்க வச்ச முடிவை இந்த பதிகம் தான் மாற்றியது. அந்த மாற்றினதுக்கப்புறம் அது கொடுத்த ஒரு வெளிச்சத்துக்கு அப்புறம் நிறையா பயணம் பண்ண ஆரம்பித்தேன். முருகப்பெருமானுடைய அருளால் வேற எல்லா தலைப்புகளிலும் பேசிட்டு இருந்த நான், முருகன் போட்ட உத்தரவு நீ எதையும் பேசுறதில்ல, முருகனை மட்டும்தான் பேசணும்னு. முருகனை பேசினதுக்கப்புறம் எப்போ நான் வாய்ப்பில்லைன்னு ஏங்கினனோ என் செந்தில் ஆண்டவன் உட்கார்றதுக்கு நேரம் இல்லைன்னு மாற்றினார். அதுதான் முருகன் போட்ட பிச்சை. நீ பேச்சாளர் ஆகணும், ஆமா, நீ பேசுறது என்ன பத்தி இருக்கணும், என்ன பத்தி போய் பேசுன்னு போய் முருகனை அமைச்சிருக்காரு. ஆமா, இது மிகப்பெரிய வரப்பிரசாதம். என்னன்னா அந்த பேச்சுல வந்து திருப்புகழும் வேல்மாறல் இந்த மாதிரி பதிகங்கள் எனக்குள்ள வந்தது. அதுதான் இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு காரணம். என்னோட முயற்சி, என்னுடைய பேச்சுங்கிறது இங்க 0 நத்திங், அதுல ஒண்ணுமே இல்லை. அது முழுக்க முருகனுடைய அருள் தான். எங்க வீட்டுல டெய்லி வேல்மாறல் ஓடும். அதுக்கு காரணம் உங்க பேச்சை கேட்டு எங்க அம்மா அதை வைக்கிறது தான். திருவருள் எத்தனை பேரோட வாழ்க்கையில அது நீங்க முருகனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருப்பீங்கிறதெல்லாம் பெரிய பாக்கியம். முருகனுடைய அருள். இதுல என்னன்னா, இதை ஒவ்வொரு தடவையும் நிறைய பேர் சொல்லும் போது எனக்குள்ள அருணகிரிநாதர் சொல்ற வார்த்தை ஒன்று வந்துடும், யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால். ஏன்னா அருணகிரிநாதர் வந்து முருகனுடைய ஒவ்வொரு இன்ச்சையும் பார்த்து எழுதுனது. அவரே சொல்றாரு, யாமோதிய கல்வியும், நான் பாடின பாட்டு என் அறிவு எதுவுமே என்னோடது இல்லை, தாமே வேலவர் தந்ததனால். நான் எப்பவும் சொல்லுவேன், நான் வந்து ஒரு டேப்பர் கார்டு மாதிரி தான், உள்ள இருக்கிறதெல்லாம் அவரோடது. முருகான்னு ஒரு லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த பேரை உச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு பேசிக்கா ஒரு லேமேன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு கேள்வி, முருகன் அப்படிங்கிற அந்த பேருக்கான அர்த்தம் என்ன? முருகுன்னு சொன்னா அழகுன்னு அர்த்தம். முருகங்கிறது தமிழனுடைய ஒரு பழங்கால சொல், சங்கத்தமிழ்ல இருந்து அந்த சொல் வந்துகிட்டே இருக்கு. முருகன் அப்படின்னு சொன்னாலே அழகு. ஆனா இந்த அழகுன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம கண் பார்வையில தெரியக்கூடியது. இது என்னன்னா, இது அழியாத அழகு, அது மாறவே செய்யாது, எப்போதும் இருக்கும். இந்த முருகன்கிற வார்த்தையை நம்மளுடைய சமய பெரியவங்க 3ஆ பிரிக்கிறாங்க. இந்த மொத்த தெய்வத்தினுடைய கூட்டு ஒளிதான் முருகங்கிறது. நீங்க எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும், எந்த தெய்வத்தினுடைய பெயரை சொன்னாலும் என்ன பலன் கிடைக்குமோ அத்தனை தெய்வத்தினுடைய பலனையும் ஒரு திருநாமம் கொடுக்கணும், அது முருகனுடைய பெயர். மூனா முகுந்தன், ரூணா ருத்ரன், கானா கமலாலயன். இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சொல்லக்கூடிய 3 தேவர்களுடைய சொரூபமாக சதாசிவ வடிவமாக இறைவன் இருக்கிறார், என்றும் இளமையாக இருக்கிறார். இந்த இயற்கையினுடைய வடிவம் அவர். அதை விட இந்த முருகன்னா அழகுன்னு சொன்னா இன்னொரு அர்த்தம் இருக்கு. யாரெல்லாம் அவன் முருகனுடைய பேரை சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க வாழ்க்கை அழகாயிடும். அதனால அவருக்கு பேர் அழகுன்னு பேர். அது மட்டும் இல்ல, எப்ப கூப்பிட்டாலும் வந்து நிற்பார். முருகா என்று ஒரு கால் நினைக்கின் இருகால் முன்தோன்று. ஒரு தடவை நம்ம முருகான்னு நினைச்சிட்டா தான் வந்துட்டேன்னு 2 காலம் முன்னாடி வந்து நிற்கும். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய தெய்வம் முருகன். அதனாலதான் அவருக்கு முருகன்கிற திருநாமம். சரவணா, சண்முகா, கார்த்திகேயன் பல பேர்கள் இருக்கு. ஆமா, அதுக்கான அர்த்தம் அதாவது சுவாமிக்கு வந்து என்ன அழகுன்னா, இவ்வளவுதான் பெயருன்னு கிடையாது. இவ்வளவுதான் பெயருன்னா அதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட பவுண்டுக்குள்ள அடங்கிடுவார். எல்லையே இல்லாத பெருந்தெய்வம். அவருக்கு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பேர் வருது. ஏன்னா அந்த சுச்சுவேஷனை பொறுத்து. சரவண பவன் அப்படிங்கிறது சுவாமியினுடைய மூல மந்திரம்.
அதாவது சிவபெருமானுக்கு 5 முகங்கள் இருக்கிறது. அந்த 5 முகத்தோடு சேர்ந்து சக்தியினுடைய முகமும் இறைவனுடைய உள்ள இருக்கக்கூடிய தனி முகமும் சேர்ந்து 6 முகமானது. அதைத்தான் நம்மளுடைய கந்த புராணம் சொல்லும், அருவமும் உருவமுமாகி அனாதியாய் படவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்புதோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஓர் திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம். அப்படி உதித்த போது அவருக்கு வந்த பெயர் தான் சரவண பவன், 6 முகங்களும். அப்படி வந்த முருகனுக்கு சரவண பவன் 6ஆக இருந்த அந்த 6 குழந்தைகளையும் இறைவி கட்டி அணைத்தால் ஓர் குழந்தையாக மாறியது. அப்ப கட்டப்பட்ட போது அது கந்தன்னு பேர் வந்தது. ஸ்கந்தன்னு வடமொழியில ஒரு இன்னொரு பேர், அதைத்தான் நம்ம கந்தன்னு சொல்றோம். அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. சாமியினுடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். இந்த விசாகம் பார்த்தீங்கன்னா நீங்க அதனுடைய வடிவம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து முளைச்ச மாதிரி இருக்கும். அதாவது கிளைத்து வளர்வது அப்படின்னு ஒரு அர்த்தம். எங்கிருந்து கிளைச்சு வளர்ந்தது அப்படின்னா சிவங்கிற ஒரு மரத்திலிருந்து உருவானது. அதனால அதுக்கு விசாகன் அப்படின்னு ஒரு பேரும். கந்தன்னா என்னன்னா துள்ளிக்கொண்டு வெளிப்படுபவர் அப்படின்னா என்ன, மின்னல் வேகத்தில் வெளியே வருவாராம். அதனால தான் அருணகிரிநாதர் மித்த எல்லா பாட்டுகளுக்கும் வெவ்வேறு பேர் இருக்கு. திருப்புகழ்ங்கிறது முருகனுடைய, ஆனால் அவர் எழுதின பாட்டுக்கு எல்லாமே கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்த சஷ்டி கவசம். முருகனுக்கு இத்தனை பேர் இருக்கு. ஏன் கந்தன் 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 வருதுன்னா இதையெல்லாம் பாடினா துள்ளிட்டு வெளியே வந்து நிற்பார், நம்ம கிட்ட வந்து நிற்பார். அதனாலதான் கந்தர் அலங்காரம், கந்த சஷ்டி, கந்த குரு கவசம், இதெல்லாம் அதனாலதான். அப்படி சுவாமிக்கு குமாரன்னு பேர். குமாரன்னா குழந்தையாகவே இருக்கிறவர். அதுக்கப்புறம் காங்கேயன்னு பேர், கங்கை நதியில் தோன்றியதால் காங்கேயன். குகன்னு பேர், பக்தர்களுடைய இதயத்தில் என்றைக்கும் இருப்பவர், அதனால குகன்னு பேர். இப்படி ஒவ்வொரு திருநாமமும் அவ்வளவு ஒரு அர்த்தங்களோடு இருக்கிறது. அதை ரசிச்சு அந்தந்த நாமத்தை படிக்க அதனுடைய ஆற்றல் நமக்கு வேலை செய்யும். அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில சொல்றாரு, முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல்தந்து அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா 3 மகா மந்திரங்களை உபதேசம் பண்றாரு. எப்பெல்லாம் அருணகிரிநாதர் எந்த விதமான ப்ரிஃபிக்ஸ், அதாவது முன் எழுத்தும் இல்லாம தனியா பேரை சொன்னார்னா அது மந்திரம்னு அர்த்தம். முருகன் குமரன் குகன் இது 3 சொல்லிக்கிட்டே இருக்கிறார். சொல்ல சொல்ல உருகுவ அப்படிங்கிறார். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ல இருந்து முருகப்பெருமான் பிறந்தார் அப்படிங்கிற ஒரு கதை சொல்லப்படுது. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தம் என்ன? அதாவது சிவபெருமான் உடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றினார்னு சொன்னா நமக்கு புரிதல் என்ன ஆகும்னா அதுக்கு முன்னாடி சுவாமி இல்லைன்னு ஆயிடும். அதுக்கப்புறம் தான் வந்தார். ஆனால் அப்படி கிடையாது, அவர் என்றும் முன்னவர். அதனாலதான் சுவாமியினுடைய அஷ்டோத்தரத்தில் ஒரு நாமாவளி வரும், சனாதனாய நமக, என்றும் இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். ஆனால் விசேஷமான ஒரு வடிவம் தாங்கி ஒரு புது ஃபார்ம் எடுத்து வர. அந்த ஃபார்ம் எங்கிருந்து வந்ததுன்னா சுவாமி சதாசிவ ரூபத்திலிருந்து வந்தது. இறைவனுக்கு 2 வடிவங்கள் இருக்கிறது, சொரூப நிலை, தடத்த நிலைன்னு. அது ரொம்ப கொஞ்சம் டெக்னிக்கலான வேர்டு. புரிகிற மாதிரி சொல்லணும்னா என்னைக்கும் யாருனாலையும் புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு பேர் வடிவம் இருக்கிறது, அதுதான் சிவம். யாருனாலையும் புரிஞ்சிக்கவே முடியாதுன்னா அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ புரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு ஃபார்ம் எடுத்துட்டு வர, அந்த ஃபார்ம் தான் முருகனுடைய வடிவம். அப்படி சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய 5 முகங்கள் இருந்தும் ஒவ்வொரு நெற்றிக்கண்ணிலிருந்தும் ஒவ்வொரு தீப்பொறிகளாக வந்து உள்ளுக்குள்ள அதோமுகம்னு ஒரு முகம் இருக்கிறது, அதில் இருக்கக்கூடிய தீப்பொறியும் சேர்ந்து 6 முகத்தோடு சுவாமி வெளிப்பட்டார். எதுக்கு வெளிப்பட்டார்னா அதுதான் அந்த மந்திரம் சொல்றது, கருணை கூர் முகங்கள் 6. இங்க இந்த உலகத்தில் இருக்க உயிர்களை எல்லாம் காக்கும் பொருட்டு இறைவன் 6 முகத்தோடு வந்து தோன்றினார். அதனுடைய பிரதான நோக்கம் என்னன்னா சூரபத்மனை வதம் செய்வதற்காக. அந்த சூரபத்மனுடைய அந்த தேவர்களை எல்லாம் சிறைபிடித்து வச்சு கொடுமைப்படுத்தும் போது தேவர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, உங்களை நிகர் செய்யக்கூடிய ஒரு மகன் எங்களுக்கு வேணுங்க, நீங்களே மகனாக வேணுங்கிறதா அவங்களுடைய நோக்கம். அதனாலதான் என்ன சொன்னா, உங்களை ஒற்றிய மகன் எங்களுக்கு வேணும்னு தேவர்கள் எல்லாம் கேட்கவும் சுவாமி அவர்கிட்ட உற்பத்தி பண்ணி கொடுக்கிறார். அது வரைக்கும் அவர் ஒரு சிவபெருமானுடைய ஒரு வடிவம் தான் முருகன். இதற்காக ஒரு தனி வடிவம் தாங்கி வருகிறார். சூரசம்ஹாரத்திலிருந்து பக்தர்கள் கத்துக்க வேண்டிய பாடம் நிச்சயமா. நம்ம ஒவ்வொரு தடவையும் சூரசம்ஹாரம் பார்க்கும்போது என்னன்னா, முருகப்பெருமான் வந்தார், போர் புரிந்தார், சூரனை எல்லாம் அழித்தார், அதோடு முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லை. அப்படின்னா அது ஏன் வருஷம் அதை செஞ்சு காட்டணும்? அது ஒரு தடவை நடந்துருச்சு, ஏன் திருப்ப நடத்தி காட்டுறோம்னா, ஒரு உண்மை என்னன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் சூரபத்மன் இருந்துகிட்டே தான் இருக்கான். நான் வேடிக்கையாக சொல்லுவேன் என்னென்னா, இந்த வேல்மாறல் படிக்கும்போது ஒரு வார்த்தை ஒன்று வரும்னா, சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரின் அடுத்த பகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்த நிலை காணும். அப்படின்னு என்னென்னா, பகையெல்லாம் அழிச்சிரும் அப்படின்னா உடனே நம்ம மனசுல என்ன பக்கத்து வீட்டுக்கார நினப்பு தான் வரும், எனக்கு அவன் தான் பகை, அவன் தான் என்னை கெடுத்துட்டான். உள்ளதுலேயே அவனுக்கு அவன் தான் சத்ரு, வேற யாரும் நம்மளுக்கு கெடுக்கவும் வேண்டாம் வளர்க்கவும் வேண்டாம் அவங்க. அப்போ எது பகைனா உள்ள இருக்கிற வினைதான் பகை.
வினையில் 3 இருக்குது. நிறையா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா ஆணவம், கண்மம், மாயின்னு 3 விஷயங்கள் இருக்குது. இந்த 3ஐத்தான் நம்மளுடைய சமயம் அசுரனாக காட்டியது. அந்த அசுரன் இருக்கிற வரைக்கும் உள்ள இருக்கிற தேவர் தன்மை வளராது. தேவத்தன்மைன்னா என்னன்னா இறைவனுடைய நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுறது, இறைவனாக மாறுவது. அதற்கு எகெயின்ஸ்டா இருக்கிறது. ஆணவம்னா என்னன்னா திருப்ப திருப்ப எனக்கு எனக்கு எனக்குன்னு நினைக்கிறது, என்னை மட்டுமே மையமா வச்சு யோசிக்கிறது. அதுதான் ஆணவம். அதுல முளைச்சது தான் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பு, நம்ம எல்லாமே இந்த ஆணவம். அப்புறம் கண்மம்னா சொல்லவே வேண்டாம். இங்க ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை வித்தியாசமா இருந்துகிட்டே இருக்கு. இந்த கேள்வியை நம்ம பார்த்தோம்னா ஒரு வயிற்றுல பிறந்த ட்வின்ஸு அவங்களோட வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கிறது, டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்படி எல்லாத்துக்கும் வாழ்க்கை இப்படி வித்தியாசமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய கர்ம வினை, கர்மம். 3வது இந்த 2ஐயும் அனுபவிக்க வைக்கிற மாய். இது 3ஐத்தான் நம்மளுடைய சமயம் அசுரனாக காட்டியது. இதில் ஆணவம்னு இருக்கு பாருங்க, அந்த ஆணவம் தான் சூரபத்மன். ஓகே, மித்ததையெல்லாம் அழிச்சிடலாம். சிம்பாலிக்கா அது சூரபத்மனா நம்ம நினைச்சிட அது அந்த ஆணவம் தான் சூரபத்மன். இதுல சமயம் ஒரு உண்மையை சொல்லுது, இந்த ஆணவத்தை அழிக்கவே முடியாது, அது ஒருபோதும் அழிக்கவே முடியாது, உருமாற்றலாம். ஓகே, இப்போ எனக்குன்னு இருக்கிறத இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்க பசியால் இருக்கணுங்கிறது விதி, கர்ம வினையப்படி நீங்க சாப்பாடு இல்லாமல் இருக்கணும். ஆனால் பக்தியில் போகும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் உங்களுக்கு நினைக்கும் போது அந்த பசி உங்களை கொள்ளும். ஐயோ சாப்பாடு கிடைக்கலையே, இங்கேயே அதே. இதுவே விரதமாக இருந்தால் சாமிக்குன்னு நீங்கள் மாறும்போது அதை நீங்கள் அனுபவிக்க தொடங்கிடுவீங்க. இதுதான் என்னோடதுங்கிறத சாமியோடதுன்னு மாற்றுறது. அதுதான் ஆணவத்தை அப்படியே மாற்றுறது. முருகப்பெருமான் வந்தார், மித்த எல்லா அசுரனையும் வதம் பண்ணினார், சூரபத்மன் மேலே வேலை ஏவுறார். அவன் அழியணும், ஆனால் அழியல, மாறுறான், மயிலாக மாறுறான், சேவற்கொடியாக மாறினான். இதில் தத்துவம் என்னன்னா, யார் முருகனை எதிர்த்து கொண்டு வந்தானோ அவனையே முருகப்பெருமான் தன்னை சுமக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறாரு. பக்தனுக்கு கூடி அந்த பாக்கியத்தை கொடுக்கல. அதை விட என்னன்னா, எப்போ நீ என்னை சுமந்துட்டியோ நான் உன்னை சுமப்பேன்னு முருகப்பெருமான் சேவற்கொடியை கையில் சுமக்கிறார். அப்போ இதில் ஒரு தத்துவம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. இந்த வாழ்க்கையில் எதுவுமே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி நான் பார்த்து நடந்தது, நான் பார்த்து அப்படி கிடையாது. ரமண மகரிஷி சொல்கிற மாதிரி இட்ஸ் ஆல் ப்ரீடிட்டர்மைண்ட், என்னைக்கோ எல்லாம் முடிவு செய்யப்பட்டு விட்டது. அப்போ இந்த வாழ்க்கை எப்படி சுமூகமாக ஆனந்தமாக எப்படி நடக்கிறதுனா, முருகா வச்சுக்க, இந்த வாழ்க்கையை நீ வச்சுக்க, அதான் சரணாகதி. அப்போ என்னன்னா, முருகனை நான் சுமக்கிற மயிலாக மாறுறேன். அப்போ முருகன் என்ன பண்ணுவார், என்னை சுமக்கிறேன்னா நான் உன்னை சுமக்காமல் இருப்பேனான்னு சேவல் கொடியாக மாற்றி நம்மளையும் சுமப்பார். அப்போ என்னென்னா, பரிபூர்ண சரணாகதி தத்துவம் தான் சூரசம்ஹார அந்த வரலாற்றினுடைய உட்நோக்கம். எனக்குள்ளே இருக்கக்கூடிய 4 அகந்தை ஒளியன், கம்ப்ளீட் சரண்டர். அந்த கம்ப்ளீட் சரண்டர் நம்ம சொல்கிறது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் என்னென்னா, நல்லது நடக்கும்போதெல்லாம் முருகாம்போம், கெட்டது நடந்தோன்னே. அதனால தான் ஆதிசங்கரர் சொல்லுவார், ஒரு வாழ்க்கையில் இன்பம் வந்தால் பிரசாதம், துன்பம் வந்தால் மகா பிரசாதம். இன்பம் வந்தால் கடவுள் நினைக்கவே மாட்டோம், துன்பம் வந்தால் நினைப்போம். அந்த துன்பம் வர 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 சாமி நினைப்போம். அதனால தான் எது வந்தாலும் இறைவனோடது, முருகனோட இதுன்னு அக்செப்ட் பண்ணுற அந்த அக்செப்டன்ஸை கொடுத்து சரணாகதி பண்ண வைக்கிறது தான் முருகனுடைய சூரசம்ஹார தத்துவம். எல்லாமே ப்ரீடிட்டர்மைண்ட், எல்லாமே என் கையில் இருக்கு, நீயே அதை தூக்கிட்டு இருக்கேங்கிற. அதே தான். ஸோ இதை புரிஞ்சு சரணாகதி அடைஞ்ச ஒரு பக்தனோட வாழ்க்கை மனநிலை எப்படி இருக்கும்? ரொம்ப சுலபமாக சொல்லணும்னா, வாழ்க்கையில் என்றைக்கும் சந்தோஷம்னு ஒருத்தனுடைய வாழ்க்கை இருக்க போகிறதில்ல, துக்கம்னு இருக்க போகிறதே இல்லை. உண்மை ப்ராக்டிக்கலாக பார்த்தா நம்ம லைஃப்பில் துக்கம் ஜாஸ்தியாக சந்தோஷம் ஜாஸ்தியான்னு கேட்டால் 99% சந்தோஷம்தான், 1% தான் துக்கம். ஆனால் என்னென்னா, நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கிறோங்கிறதே நமக்கு தெரியாது. ஆனால் துக்கம் வந்தால் வி ஸ்டார்டட் டு ரியாக்ட். இப்போ நான் சாப்பிட்றேன், அது எனக்கு கொடுத்த சந்தோஷம் தானே, ஆனால் நம்ம அதை யோசிக்கிறதே இல்லை. ஆனால் எப்பாவது வயிறில் பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை நம்மளால் இது பண்ண முடியல. இந்த சந்தோஷம் துக்கம் இது 2ஐயும் முருகனுடைய பக்தன் சமமாக பாவிப்பான். சந்தோஷம் வரும்போது ஆடுறதும் கிடையாது, துக்கம் வரும்போது தோண்டு கீழே போகிறது எல்லாமே முருகன் கொடுத்ததுப்பா, எதுவுமே என்னோடது கிடையாது, எல்லாமே முருகன் கொடுத்தது. அதை விட நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், சந்தோஷமாக. எது வந்தாலும் சாமி பார்த்துப்பாரு. ஒரு மனசு சரியில்லையா, மித்தவங்கெல்லாம் இப்போல்லாம் என்ன ஒரு ட்ரெண்ட் இருக்குன்னா, ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுன்னா பாட்டு கேட்குறோம், அதுக்கப்புறம் சாப்பிட்றோம், சினிமா போகிறோம், எல்லாமே வெளியே தான் தேடுறோம். அந்த வெளியில் அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற வரைக்கும் அந்த சந்தோஷங்கிற அந்த இல்யூஷன் இருக்கும். சினிமா முடிச்சு வெளியே வந்தோன்னா திருப்பி துக்கத்தோடு ஒட்டிடுவோம். ஆனால் முருகன்கிட்ட பாடக்கூடிய அந்த திருப்புகளோ கந்தர் அலங்காரமோ கந்தசஷ்டி கவசமோ அதை பாட நீங்கள் உள்ளே போவீங்க. அதுதான் முருக பக்தியில் ஒரு தனி விஷயம். என்னன்னா, வெளியே தேடுற சந்தோஷம் நிரந்தரம் இல்லாதது,
அது எல்லாத்துலேயும் எப்படித்தான். எனக்கு ஒரு காஃபி தான் சந்தோஷத்தை கொடுக்குன்னு நினைக்கிறது தப்பு. காஃபியில் இல்லை சந்தோஷம், அதை குடித்தா சந்தோஷம் வரும்னு நினைக்கிறதுல தான் அது இருக்குது. ஆனால் முருக பக்தியில் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு துக்கம்னு வந்தால் சாமிகிட்ட போய் உட்காந்து திருப்புகழ் பாடுவான். அந்த திருப்புகழ் பாட பாட அவன் அறியாமல் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு அமைதி சூழ்ந்துடும். அந்த அமைதி விதையாக மாறி வாழ்க்கை முழுக்க டிராவல் பண்ணும். திருப்புகழ் சொல்கிறீங்க, கந்த சஷ்டி கவசம் சொல்கிறீங்க, வேல்மாறல் சொல்கிறீங்க. பக்தர்களுக்கு இதுல எதை நம்ம பாடுறதுன்னு ஒரு டவுட் வரும். ஆமா, மனிதர்களுக்கே உரிய சந்தேகம். ஆமா, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? முதல்ல முருக பக்தின்னு எடுத்துட்டாலே ஸ்டார்டிங் திருப்புகழ் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. நம்ம திருப்புகள்ல தான் தொடங்கணும். திருப்புகழ் நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. திருப்புகழ்ங்கிறது நம்ம பாஷையில் எழுதுன ரொம்ப சாமானியமான ஒரு மொழியில தான் சுவாமி நிறைய திருப்புகழ் கொடுத்துருக்கிறார். ரொம்ப இப்பதான் ஆரம்பத்தில் இருக்குன்னா ஒரு 4 வரியிலலாம் திருப்புகழ் இருக்கு. அந்த 4 வரி திருப்புகழ் படிச்சா அப்போ ரொம்ப அலட்டிக்க வேண்டாம். நம்ம என்ன நினைக்கிறேன்னா கடவுள்கிட்ட ரொம்ப ஒரு நம்மளை பர்ஃபெக்ஷனா பொருத்தி காட்டணும். ஆனால் சாமிக்கு தெரியும் நம்மளை பற்றி, அவருக்கு தெரியும். அவர் படைச்ச பொருள் எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். நம்ம என்னன்னா நம்மளால முடிஞ்சது சாமிகிட்ட நின்று ஒரு 4 வரி திருப்புகளை பாடி ஒரு பூவோ தீபமோ ஏற்றிட்டு முருகா எல்லாத்தையும் பார்த்துக்க, அவ்வளோதான். அவர் பார்த்துப்பார். அதுக்கப்புறம் தானா நீங்கள் எதை படிக்கணுமோ எல்லாம் கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிடுவார். ஏன்னா முருகப்பெருமான் கடவுள், பரம்பொருள், அந்த நிலையெல்லாம் தாண்டி அவர் மிகச்சிறந்த ஆசிரியர், மிகச்சிறந்த டீச்சர். அவருக்கு தெரியும் எப்போ எதை கொடுக்கணும், எப்போ எதை பாட வைக்கணும். அவர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் கரெக்ட் பண்ணுவார். அப்படியா? ஆமாம். நீங்கள் இப்போ கந்த புராணம்னு ஒன்று இருக்கு, முருகனுடைய புராணம். அதை கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடணும்னு கணவர் சொல்லிட்டார். அவர் பயந்துட்டார். ஏன்னா உன்னுடைய புராணத்தை ஸ்கந்த புராணம்னு வடமொழியில் இருக்குது, அதை தமிழில் மாற்றுற அளவுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது, படிப்பும் கிடையாது. சாமி சொன்னா நீ கவலைப்படாது, தினமும் எழுது, எல்லாத்தையும் எழுதி முடிச்ச வரைக்கும் கொண்டு என்னுடைய கருவறையில் வச்சிரு, மறுநாள் பிழை திருத்தப்படும்னார். மறுநாள் பிழை திருத்தப்பட்டிருந்தது. கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய கந்த புராணம் முருகப்பெருமானால் திருத்தப்பட்டது. அது மட்டும் இல்லை, அரங்கேற்றம் பண்ணணும்னு நினைச்ச உடனே அப்போ நிறைய படித்தவங்களை எல்லாம் உட்கார வச்சு அரங்கேற்றம் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற மாதிரி எதை கொண்டாலும் பப்ளிஷ் பண்ணிருங்க அப்படி அங்கே பண்ண முடியாது. எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. திகட சக்கரன்னு ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சு 2வது எழுத்துல தப்பு நிப்பாட்டுன்ட்டாங்க. அரங்கேற்றம் பண்ணக்கூடாது, இப்படி ஒரு வார்த்தையே வரக்கூடாது. ஏன்னா பூரா படித்தவன் பெரிய அறிவாளி, அவன்கிட்ட மோதி ஜெயிக்க முடியாது. அப்போ இவர் சொல்றார், கச்சியப்ப சிவாச்சாரியா சொல்றார், இது என்னுடைய வார்த்தை இல்லை, முருகனுடைய வார்த்தைன்னு. அவன் ஏற்றுக்க மாட்டான். யாருடைய வார்த்தையாக இருந்தாலும் தப்பு. அப்போ பாருங்க எந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்கன்னு. அப்போ யாருடைய வார்த்தையாக? 1வது நாள் முருகனே வரார். முருகனே புலவன் வேடம் தாங்கி இந்த மாதிரி இலக்கண முறை இருக்குன்னு சொல்லி வீர சோழியம்ங்கிற இலக்கண நூலை அறிமுகப்படுத்துறார். அப்போ என்னன்னா இதையெல்லாம் நம்ம இந்த வரலாற்றெல்லாம் படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம கிட்ட மிஸ்டேக் வந்தாலும் சாமி பார்த்துக்குவார். அதனால நம்ம இவ்வளோலாம் இருக்கான்னு ஒதுக்கி வைக்க வேண்டாம். இதில் ஏதாவது ஒன்று படித்தா போதும். எதுனாலும் சரி, வேல்மாறல் ஆகட்டும், வேல் வகுப்பாகட்டும், ஏதோ ஒன்று நீங்கள் படிக்க தொடங்குங்க, முடிச்சு வைக்கிறத அவன் பார்த்துப்பான். ஆமாம், எந்த ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் அவர் பார்த்துக்குவாரு சொல்கிறீங்க. இப்போ ஒரு பக்தனோட வாழ்க்கையில் சனி இருக்குன்னு வச்சுக்கலாம். 7.5 சனியாக இருக்கலாம், அஷ்டம சனியாக இருக்கலாம். வேதனைகளும் கவலைகளும் சூழ்ந்து உங்கள் வாழ்க்கை இருக்க போதும் ஜோசியர் சொல்லிட்டாரு. ஆமாம். இப்போ ஒரு முருக பக்தன் அந்த கஷ்டத்தை கடந்துதான் ஆகணுமா, இல்ல சனி பகவான் ஏதாவது சலுகை பண்ணுவாங்க? நிச்சயமா அற்புதமான ஒரு கேள்வி. இந்த ஜாதகம் இதில் எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா, அந்த ஜாதகம் எதை திருப்ப சொல்லுது? ஏன் நமக்கு இந்த பீரியடில் 7.5 சனி பிடிக்கணும்னு ஒரு கேள்வி வரணும்ல. ஏன் எனக்கு இந்த டைமில் 7.5 சனி வந்திருக்குன்னா, இட் கேம் டு சேஸ், நம்மகிட்ட ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்கு. ஏதோ ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்கு. எப்படி அது சொல்லும் அப்படின்னா, துக்கத்தின் வழியாகத்தான் சில உண்மைகள் புரியும். நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா, சந்தோஷமா இருக்கும்போது நம்ம இருக்கிற நிலையை விட துக்கமா இருக்கும்போது ரொம்ப இன்டெப்தா அதை மட்டும்தான் யோசிப்போம். சந்தோஷம் வரும்போது வேற எதையோ யோசிப்போம். துக்கம் வந்துட்டா தூங்க கூடி முடியாது, அதில் அவ்வளவு இன்டெப்தா யோசிப்போம். அப்போ ஏதோ ஒரு உண்மையை நம்மகிட்ட சொல்ல வருது. அப்படி இந்த முருக பக்தியில் இருக்கும்போது ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும்னா, துன்பம் துயரம் வந்தாலும் அதை நம் அனுபவித்து தான் ஆகணும். இதை நிறையா பேர் இப்போ என்னன்னா, முருக பக்தியில் வந்துட்டா நீங்கள் கஷ்டமே பட வேண்டாம், சாமி எல்லாம் பார்த்துக்குவார். அப்படி இல்லை. அந்த துக்கம் வரும்போது முருக பக்தியில் இருக்கவனுக்கு ஒரு உண்மை புரியும். இந்த துக்கம் எதுக்கோ வந்திருக்கு, ஏதோ என் வாழ்க்கையில சொல்ல வந்து, ஏன்னா இந்த துக்கம் வெளியிருந்து வரல, நான் பண்ணது எனக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு. அப்போ இது என்ன, சுவாமியினுடைய பேரை சொல்லி சகிச்சிக்க முடியும், தாங்கக்கூடிய தைரியம் வரும். மித்தவங்களை விட திருப்புகழ் பாடக்கூடிய அடியார்களுக்கு ஒரு தனி தைரியம் வரும். என்னன்னா, முருகன் அந்த துக்கத்தை தாங்கிக்கக்கூடிய இந்த தைரியத்தை கொடுப்பான் அப்படின்னு. எத்தனையோ அடியார்களுடைய வாழ்க்கையை சாட்சி இருக்கு.
பழனி தலபுராணம் இருக்கு பாருங்க, அந்த தலபுராணம் எழுதினவருக்கு கண்ணு கிடையாது. அவர் பிறவியிலேயே கண் பார்வை பிறந்து குழந்தையா இருக்கும்போது கண் பார்வை இருந்தது, நோயினாலே கண் பார்வை போயிடுச்சு. அவங்க அப்பா அம்மா கொண்டு போய் முருகன்ட்ட வச்சுட்டு கேட்குறாங்க, நீ கொடுத்த குழந்தை இப்படி பார்வை போயிடுச்சேன்னு. அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனால் அவனை நான் கைவிட மாட்டேன். அவனை நான் அது கண் பார்வை இல்லாமல் முதுகுல எழுதி எழுதி படிக்கிறேன். அப்படி கண் பார்வை இல்லாத போது கூடி முருகப்பெருமான் அவர்கிட்ட பேசுறேன். பேசி அவர் மூலமாகத்தான் இன்னைக்கு பழனி தலபுராணம் வந்திருக்கிறது. அப்ப என்னன்னா, துக்கம்ங்கிறது இந்த வாழ்க்கையில நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா அனுபவிக்கிற 2 விதம் இருக்கு. ஒருத்தன் புலம்பிக்கிட்டே இருப்பான், முடியலன்னு தினமும் நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு. முருக பக்தர் ஆமா வந்துருச்சு, முருகன் பார்த்துக்குவான். ஆனா அந்த கஷ்டத்துல இருந்து என்ன பண்றதுன்னா, விலகி நிக்கணும்னா ஒரு வழிதான் இருக்கு, அதுதான் வழிபாடு. அது மனசை சாந்திப்படுத்திடும். அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கட்டும், நான் பாட்டுக்கு நான் நடந்துகிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். தாமரை இலையில தண்ணி மாதிரி அது இருக்கும், ஆனா அது பெருசான பாதிக்காது. இட்ஸ் நம்மளுடைய மனசை பொறுத்து ஏத்துக்கிறோமா, அக்செப்ட் பண்ணிக்கிறோமா, இல்லை திருப்பி ரியாக்ட் பண்றோமா. நான் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும், சில கஷ்டங்களுக்கு நம்ம எவ்வளவு முடிஞ்சாலும் நம்மளால தீர்வை எட்ட முடியாது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கிறது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஓடி தேடி 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 ஓஞ்சி கலப்பாயி நாக்கு வெளியே வர அளவுக்கு ஓடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆமா இருக்கு. இது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் எனக்கு உரிமை இருக்குன்னு முருகனுடைய திருவடியில உட்கார்ந்தா அதுக்குத்தான் சத்சங்கம்னு சொன்னாங்க. கூட்டு வழிபாடு அப்படிங்க. கோயிலுக்கு போய் எதையும் கேட்காது, உட்கார்ந்து அவரை மட்டும் பார்த்துட்டு வா. அந்த ஒரு 5 நிமிஷ சந்தோஷம் அந்த துக்கத்தை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு 5 வருடத்துக்கு தாங்குற அளவுக்கு சக்தியை கொடுக்கும். போய் உட்காந்து கேட்கணும் அப்படின்னு சொன்னீங்க. பக்தர்கள் நிறைய பேர் நிறைய விஷயங்களை கேட்குறாங்க. ஆமா, அந்த அவங்களோட வாழ்க்கைக்கு அது தேவைப்பட்டா கண்டிப்பா முருகன் அதை பண்ணுவாங்க. ஆமா, எதெல்லாம் கேட்கணுங்கிறது மக்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா, நிறைய விஷயங்களை கேட்குறாங்க. ஆனா நியாயப்படி எதை கேட்கணும்? ரொம்ப அற்புதமான கேள்வி. இந்த ஒவ்வொரு கேள்விக்கும் அருணகிரிநாதர் பதில் சொல்லியிருக்கிறார். ஒரு அற்புதமான திருப்புகள்ல அருணகிரிநாதர் நிறைய பட்டியல் போடுறார். ஆனா அருணகிரிநாதருடைய மொத்த நோக்கம் என்னன்னா, நமக்கு சொல்லி கொடுத்தது முருகனுடைய அருளை வேண்டு அப்படிங்கிறார். முருகனுடைய அருள் இருந்தா. ஆனா ஒரு திருப்புகள்ல சொல்றார், கணமதுர நீள் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு அப்படிங்கிறார். என்னன்னா, நிறையா பணம், நிறையா பதவி, புகழ் எல்லாம் எனக்கு வேணுங்கிறார். இதெல்லாம் இருக்கிற இது நம்ம என்னன்னா முருகனுடைய அருள் இருந்தால் போதுங்கிறவர் இதெல்லாம் பட்டியல் போடுறேன்னா, அதுக்கடுத்து சொல்றார், கணமதுர நீள் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வும் தகமை சிவ ஞானம் முக்தி பரகதியும் கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலான்ங்கிறார். ஏன் இந்த உதவிங்கிற வார்த்தையை அங்கே பயன்படுத்துறாருன்னா, அருணகிரிநாதர் சொன்னா முருகன் செஞ்சிருவார். வானா நிற்பார், இங்கே போகணும்னா கூட்டு போயிடுவார். பரகாய பிரவேசம், அதாவது கூடு விட்டு கூடுவாயிருது, அஷ்டமா சித்தி அத்தனையும் அவருக்கு வந்தது. ஆனால் அவர் போய் இவ்வளவு நெருக்கமான நபர்கிட்ட, நம்மளுடைய ஃப்ரெண்டுகிட்ட எங்கேயாவது போய் உதவி பண்ணுன்னு கேட்போமா? அதை பண்ணுறான்னு தான் சொல்லுவோம். ஆனால் ஏன் உதவி பண்ணுன்னு சொன்னார்னா, கேட்டது அவருக்காகல, நமக்காக. இப்போ என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும்னா எங்கள் அப்பாட்ட என்ன சொல்லுவேன், அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படி. அதே மாதிரி நமக்காக அருணகிரிநாதர் இதையெல்லாம் பட்டியல் போடுறார். ஏன் இதை பட்டியல் போடுறாருன்னா, இதையெல்லாம் அவனுக்கு கொடு, அதை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஒரு உண்மை புரியும், இது எதுலேயுமே உண்மையான சந்தோஷம் இல்லை அப்படிங்கிறது அப்பதான் புரியும். ஒருத்தன் ஜிலேபியே சாப்பிட்டது இல்லை, அவன்கிட்ட போய் ஜிலேபி சாப்பிடாதன்னா என்ன பண்ணுவான்? ஆமா, அதை பார்க்கணும், சாப்பிடணும்னு தோணும். இந்த சாப்பிடு 2 3 5 திகட்டிடும், அட இது நல்லா இல்லை, தூக்கி போட்டுருவான். அப்போது சாமிகிட்ட ஆரம்ப நிலையில் கேளுங்க, தப்பே கிடையாது. என் குழந்தைக்கு நல்ல உடம்பு ஆரோக்கியத்துக்கு கூட, எனக்கு கல்யாணம் நடக்கும், எல்லாம் கேளுங்க. சாமி கொடுப்பார், கொடுக்காம போகவே மாட்டார். கொடுக்கலையா, சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கலையா, நான் முன்னாடி சொன்னது தான், ஏதோ நமக்கு இல்லை, அக்செப்ட். கேட்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இது அத்தனையும் தாண்டி கூட இன்னொரு வேண்டுதலை வைங்க. என்னன்னா, முருகா உன்னுடைய அருள் எனக்கு வேணும். அது காந்தம் மாதிரி, எதையெல்லாம் நீங்கள் கேட்குறீங்கன்னு அதெல்லாம் இழுத்துட்டு வந்துடும். நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் வேணுங்கிறேன். நான் என்னன்னா டைரெக்டாக காந்தத்துக்கு போயிடுறேன். உள்ளுக்குள்ள முருகா என்னைக்கும் அருள் வேணும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம். இது தைரியமா சொல்லணும், தைரியமா சொல்லணும். நிறைய பேர் என்ன வேண்டான்னு சொல்லி அதை அவர் கேட்டு எல்லாத்தையும் ரிஜெக்ட் போயிடுவார் அப்படின்னு. நானும் அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்க எல்லா அருளாளருடைய வரலாறு எடுத்து படிச்சீங்கன்னா, அவங்க கேட்காமே அவங்களுக்கு எல்லாம் வருது, கேட்காமே அவங்களுக்கு வருது. ஒரு பக்கம் ஞானசம்பந்தர் காசு கேட்டார்னா சாமி இந்தா அப்படின்னு கொடுத்துட்றாரு, அப்பருக்கு கொடுக்குறார். அருணகிரிநாதர் ஒரு திருப்புகள்ல சொல்றார், அவர் திருப்புகள் எழுதி சைன் போட்டு கொடுத்து ஒரு ராஜாங்கத்துக்கு அனுப்புனா அந்த ராஜாங்கத்தையே ஒரு பேர் எழுதி வைக்கிறேங்கிறார். ஒரு திருப்புகள்ல சொல்றார். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா,
முருகனுடைய அருள் எந்த உயிர்ல பதியுதோ அந்த உயிருக்கு எது எது எல்லாம் தேவையோ அது தானாக அவனை தேடி வரும், தானாக தேடி வரும். அது வினையினால் கிடைக்கக்கூடாதுன்னு இருந்தால் கூட அதுக்கு மாற்றாக என்ன இருக்கிறதோ அது அவனை தேடி வரும். அப்படி அது இல்லை நடக்கலை அப்படின்னாலும் அது அவனை பெருசா பாதிக்காது. அதுதான் எப்படின்னா, இப்போ 10 பேர் வெயிலில் போகிறாங்க, 10 பேரில் முருக பக்தனுக்கு மட்டும் என்ன ஆகுனா கொடை கிடைக்கும். நீ வெயில போய்த்தாகணும், வேற வழி இல்லை, வெயிலே எல்லாம் மாற்ற மாட்டார். ஆனால் கொடையாக முருகனுடைய அருள் நிற்கும். அப்போ சாமிகிட்ட என்ன போய் கேளுங்கன்னா, முருகா என்னைக்கும் உன்னுடைய அருள் எடுக்கணும், என்னைக்கும் உன்னுடைய திருவடி மனசில் இருக்கணும், வாயார திருப்புகள் பாடணும், மனதார உன்னை நினைக்கணும், அவ்வளோதான். டைரெக்டாக இதை கேளுங்க, மற்றதெல்லாம் தேவையான வந்து சேரும், தானாக வந்துடும். அதான் பக்தர்களோட வாழ்க்கையில் வேலோட ரோல் என்ன? ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா மித்த எல்லா கடவுள் வழிபாட்டிலையும் ஒரு கடவுளுடைய ஆயுதத்தை வச்சு பூஜை பண்றதா இது கிடையாது. பெருமாள்கிட்ட சுதர்சன சக்கரம் இருக்கு, ஆனா இவ்வளவு பிராமணம்ட்டா வர்றதில்லை. வேல் வேறு முருகன் வேறு கிடையாது, வேல் தான் முருகன். வேல் பூஜை பண்ணுனா நம்ம சமயத்துல சொன்ன முக்கியமான பூஜைகளை பண்ணின பலன் ஒருத்தனை தேடி வந்து சேரும். அதுக்கு அந்த பூஜைலாம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. இப்போ சிவ பூஜைக்கு தீட்சை வாங்கணும், சிவ பூஜைக்கு தீட்சை வாங்கி பண்ணணும். சாலிகிராம பூஜைக்கும் சில நியமங்கள் உண்டு, ஆனால் வேல் பூஜைக்கு அந்த நியமங்கள் எல்லாம் கிடையாது. முருக பக்தி தான் நியமம். சாமி சொல்றார், எப்படி முருகனை கும்பிட்றதுன்னா ரொம்ப சிரமப்படாது. பக்தியாள் யானுனை பலகாலும் பற்றியே மா திருப்புகழ் பாடி. பக்தியோடு வேல் வச்சு பூஜை பண்ணணும்னா பக்தி இருந்தா போதும். பக்திக்கு என்ன இலக்கணம்னா, முருகா உன்னுடைய அருள் வேண்டும், அதை தவிர எனக்கு எதுவும் வேண்டான்னு நினைச்சு வேல் பூஜை பண்ணணும். இப்போ இந்த வேல் பூஜை பண்ணுனா என்ன கிடைக்கும்னா, அருணகிரிநாதர் சொல்றார், துதிக்கும் அடியவர் ஒருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கும் ஓர் துணையாகும். உற்ற துணையாக இருக்குங்கிற, நமக்கு கெடுக்கணும்னு ஏதோ ஒன்று நினைக்குது. எது நினைக்குன்னா நம்ம வினை தான் நினைக்கும். அந்த கெடுக்கணும்னு நினைக்கிற வினையை முருகனுடைய வேல் விரட்டி விடும். அது அருணகிரிநாதர் கந்த அனுபூதியில சொல்றார், வினை ஓட விடுங்கிறார், வினையை ஓட விடுங்கிறார். அப்பேற்பட்ட வேலை பூஜை பண்றதுக்கு நியமங்கள் ரூல்ஸ் ஏதாவது இருக்குன்னா எந்த ரூல்ஸும் கிடையாது. பக்தி இருந்தா போதும். வீட்டில் சார் என்கிட்ட வேலே இல்லைன்னா நீங்க ஒன்றும் பிரச்சனையே பட வேண்டாம், வேல் மாறல தொடர்ந்து படிங்க, தானா வீட்டுக்கு வேல் வரும். எத்தனை பேருக்கு இது நடந்திருக்கு அப்படியா? எத்தனை இன்னைக்கு இந்த இதுல பார்த்தா இன்னும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கூடி பண்ணுவாங்க. என்னன்னா வேல்மாறல் தொடர்ந்து பாராயணம் பண்றவங்களுக்கு தானா வேல் தேடி வரும், தானா தேடி வரும். எனக்கு மலேசியாவில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, அந்த அம்மா வந்து இதை டெஸ்ட் பண்ணணும்னே படிக்கிறாங்க. வேல்மாறல் படித்தா வேல் வரும்னு சொன்னாங்களேன்னு டெஸ்ட் பண்ணணும்னு படித்தாங்க. 48 நாள் படித்தாங்க, 48 நாள் வேல் வரல. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, ஓ இது பொய் அப்படின்னு. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக அவங்க ஃப்ரெண்டு வராங்க, கிஃப்ட் கொடுக்குறாங்க, திறந்து பார்த்தா வேல். ஓ கதி இப்போ ஷாக் ஆகிட்டாங்க, எப்படி நடந்தது? இது என்னுடைய வார்த்தைக்கு இல்லை, இது அருணகிரிநாதருடைய வார்த்தை. அப்படின்னா வேல்மாறல் தொடர்ந்து படிக்க வீட்டுக்குள்ளே வேல் வரும். வீட்டுக்குள்ள மனசுக்குள்ள வரும். மனசுக்குள்ள வேல் வந்தா என்ன சார் அப்படின்னா, இந்த உலகத்துல யார் நமக்கு உற்ற துணை? நம்ம கூட என்னைக்கும் துணையா எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா எதுவுமே நம்ம கூட பெருசா துணையா வராது. நம்ம படிப்பா பணமா எல்லாம் ஒரு கட்டத்துல நின்று போகும். ஆனா முருகனுடைய வேல் துணை இருக்குன்னு சொன்னா, சாமி சொல்ற, தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகடுத்து இரவு பகற்றது துணையதாகும். இரவு பகல் முன்பு பின்பு எந்நேரமும் வேல் உன்னோட இருக்கும்னார். அப்படின்னா வேல் என்ன ஆயுதம் கிடையாது, அது ஞானம், விஸ்டம், தெளிவு. அந்த வேலுக்கு பின்னாடி இருக்க சிம்பாலிசம்ங்கிறது விஸ்டம், பியூர் விஸ்டம். அந்த ஞானம்ங்கிறது கத்தி மாதிரி. போற இடத்துல எல்லாம் நம்ம போய் எதுலயோ சிக்கணும்னு இருக்கோம், அந்த சிக்கனும்னு இருக்கிற அந்த சங்கிலியை அறுத்தறியும். அதை சாமி ஒரு இடத்துல சொல்றாரு, பணக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்துமுட நிகழத்துமுனை தெரிக்க வரமா. இது எல்லாமே என்னன்னா அனுபவம், இது எல்லாத்தையுமே அனுபவம். இந்த அனுபவத்தெல்லாம் அருணகிரிநாதர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாரு, அதை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இப்போ நான் முருகனுடைய அருள் வேணும்னு படிக்கிறேன். அந்த அருள் என்ன பண்ணுதுன்னா, அவர் எதையெல்லாம் அனுபவிச்சாரோ அதையெல்லாம் என் வாழ்க்கையில் சாத்தியப்படுத்துது. சரி, ஆக்சிடென்ட் ஆகணும்னு ஒருத்தருக்கு விதி, ஆக்சிடென்ட் ஆகுது, காரு சுக்குநூறாக உடஞ்சி போகுது, அவர் பொழைச்சி எந்திரிச்சா அவர் காரில் கேட்டுட்டு போனது வேல் வகுப்பு. அந்த நண்பர் இப்போ சமீபத்தில் தான் சைந்தவியை வச்சு வேல்மாறலை பாடி வெளியிட்டு இருக்கிறார். அதை வெளியிட்டது நான் தான் வெளியிட்டேன், கழுகாச்சலமூர்த்தி கோயிலில். ஆனால் அதுதான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ நான் சொன்னது புரிஞ்சிருக்கும். தனித்து வழி என்னைக்கும் கூட துணையாக இருக்கும். ஆனால் அவருடைய விதிவசத்தினால அவருக்கு ஏதாவது உயிர் சேதமாக இருந்தா அதைத்தான் சுவாமி என்ன பண்றாருன்னா, அனுபவிக்க வைப்பார், வழியை அனுபவிக்க, ஆனா பாதுகாப்பா இருப்பார். அப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் லைஃப்ல ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. என்னன்னா, முருகன் ஏதோ இந்த பிறப்பை கொடுத்ததற்கு காரணம்
இந்த உண்மையை வெளியே சொல்லணும். அப்போ அந்த விஸ்டம் தான், அதுதான் பியூர் விஸ்டம். இந்த லைஃபினுடைய பர்பஸ் என்ன, அதை வேல் ஒவ்வொரு பக்தருடைய வாழ்க்கையிலையும் கொண்டு போய் சேர்க்கும். முருகருடைய அந்த வேல் பூஜைக்கு குவாலிஃபிகேஷன் எதுவும் கிடையாது, பக்தி மட்டும்தான் குவாலிஃபிகேஷன். அதே மாதிரி முருகன் சோதிப்பான், கைவிட மாட்டான். அதே நிறைய சோதனைங்கிறது இது வந்து கம்பல்சரி. நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் தேர்வாகணும் அப்படின்னா அந்த தேர்வு உங்களுக்கு உண்டான சோதனை தான். ஆர்மியில் போய் இருக்கிறவங்களுக்கு 1008 இது வைக்கிறாங்க. அப்படின்னு நான் முருக பக்தன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு தனி தகுதி வேணும்னா எனக்கு 1008 சோதனை வரும். அந்த சோதனை வெளியிருந்து வராது, உள்ளிருந்து தான் வரும், உள்ளிருந்தால் வரும். ஆமாம். ஒரு பக்தர் உருகி உருகி முருகன் கிட்ட வேண்டுறாரு. திடீர்னு ஒரு சந்தேகம் வருது, நான் முருகன் கிட்ட இவ்வளோ கேட்குறேன், நான் கேட்குறேங்கிறது முருகனுக்கு கேட்குதா அப்படிங்கிற சந்தேகம் வருது இல்லையா? மனிதர்கள் இயல்பாக வர. ஆமாம் ஆமாம். முருகன் கேட்குறான் அப்படிங்கிற நம்பிக்கை எப்படி வர வைக்கிறது? ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. இது நமக்கு மட்டும் இல்லை, அருணகிரிநாதருக்கே வந்திருக்கு. அருணகிரிநாதரே கேட்குறார், பல இடத்துல கேட்குறார். பழனியில் நின்றுகிட்டு இருக்கிறார், சுற்றி இத்தனை பேர் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, முருகா எனக்கு இதை கொடு அதை கொடு, எனக்கு இத்தனை பிரச்சனை அத்தனை பிரச்சனை. அருணகிரிநாதர் காதில் விழுந்துக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் ஒரு கோவம் வந்துருச்சு. ஏன்னா அத்தனை பேரும் நெத்தியில் முருகா முருகான்னு ஊதி வைக்கிறாங்க, இவ்வளோ உருகி உருகி கும்பிட்றாங்க, இத்தனை பேர் பேசுறது உனக்கு கேட்குதா இல்லையான்னு அவருக்கு ஒரு கோவம் வந்துருச்சு. உடனே சொல்றாரு, ஆறுமுகம் 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 என்று கூறி ஆகமணி மாதவர்கள் பாடுமடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்புகள்ல சொல்றார். அதில் சொல்றார், ஏறுமயில் வாகன குகா சரவணா எனது ஈசையன அப்படின்னு சொல்லி பாடுறாங்களே, இந்த பாடுறவங்களுடைய பிரார்த்தனைலாம் நீ உண்மையாலுமே கேட்குறியா? இதெல்லாம் நீ கேட்டும் அவங்களுக்கு எதுவுமே நடக்கலைன்னா உன்னை நான் மட்டும் இல்லை, வேற யாரும் உன்னை பாட மாட்டாங்க, உன்னை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ திட்டுறாரு. என்ன அருணகிரின்னு வந்துட்டார் சாமி. வந்தோன்னே ஒரு கைகால் நடுங்கிடுச்சு. அவனை அடுத்து என்ன பண்றாரு, பாட ஆரம்பிச்சிட்டார், திருப்பி போற்றி பாட ஆரம்பிக்கிறார். அதில் ஒரு வார்த்தை சொல்றார், நீருபடு மாலை பொரு மேனியவ வேலை அணி நீலமயில் வாகவுமை தந்த வேலே நீசகள் தம்மோடு எனது தீவினை எல்லாம் அடியே நீடுதனி வேள்விடும் மடங்கள் வேளா. அவர் சொன்னார், சாமி கேட்டார், இத்தனை பேத்தினுடைய துன்பம் வந்து எப்போ தீரும், ஏன் தீர்த்து வைக்க மாட்டேங்கிற? ஏன் அவங்களுக்கு துன்பம் வந்ததுன்னா அது வினைப்படி துன்பம் வந்திருக்கு, அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் அதுக்கு அர்த்தம் நான் அவங்கள கைவிட்டுட்டேன்னு கிடையாது. அதற்கு ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் வரைக்கும் அந்த வினையினால் அவங்க துன்பப்படக்கூடாதுங்கிறதுக்காக என்னுடைய வேல் அவங்க கூட இருக்கும். அவங்க வீட்டில் வேல் இருக்கு, அவங்க வேலை பூஜை பண்ணுறாங்க, தினமும் வேல் வகுப்பு படிக்கிறாங்க, வேல்மாறல் படிக்கிறாங்கன்னா அது அவங்கனால கிடையாது, என்னுடைய அருள்னால. சாமி சொல்கிறார், நீடுதனி வேள்விடும் மடங்கள் வேளா. அவங்க கிட்ட போய் வேலை கொடுப்பார். அப்படி வேல் இருக்கு, மனசுல வேல் இருக்கு, முருகனை நினைக்கிறீங்கன்னாலே முருகன் உங்களை நினைச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். முருகனுடைய அருள் இல்லாம முருகனை நினைக்க முடியாது, திருப்புகழ் பாட முடியாது, கந்தரலங்காரம் பாட முடியாது, வேல் பூஜை பண்ண முடியாது. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. இது அருணகிரிநாதருடைய சத்திய வாக்கு திருப்புகள்ல நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறார். சாமி சொல்றார், அருணதல பாதபத்மம் அனுதினமே துதிக்க அரிய தமிழ் தான் அடித்த மகிழ்வீராங்கிறார். உன்னை தினமும் பாடுறதுக்கு எனக்கு ஒரு அரிய தமிழ் கொடுத்துருக்கு. என்னன்னா திருப்புகழ். திருப்புகழ் கொடுத்து என்ன பண்ண சொன்னா, பூஜை பண்றேன், என்னுடைய பாதத்துக்கு பூஜை பண்ணணும்னு அருணகிரிநாதருக்கு உத்தரவு போட்டிருக்கிறார். இப்ப நீங்க திருப்புகழ் பாடுறீங்க, நானும் திருப்புகழ் பாடுறேன்னு அது எப்படி நடந்தது? சாமி கொடுத்தது. அப்ப திருப்புகழ் பாடுறீங்க, வீட்டுல முருகனுடைய படம் இருந்து மலர் எடுத்து திருப்புகழ் எடுத்து பாடுறீங்கனாலே ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும், நீங்க முருகன் உங்களை பார்த்திருக்கிறார். அதனால அந்த தைரியம் எப்போதும் இருக்கணும். திருப்புகழ் நான் பாடிட்டேன்னா, வேல்மாறல் படிச்சுட்டேன்னா ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும், சாமி கூட நான் இருக்கிறேன். அதை விட இன்னொரு உண்மை, சாமி என் கூட இருக்கிறார். சாமி என் கூட என்னைக்கு இருக்கிறார், அவர் கைவிட மாட்டார். இந்த சந்தேகமே வேண்டாம். ஆனா இயல்பு சந்தேகம் வரத்தான் செய்யும். அது ஏன் வருதுன்னா இந்த சோதனைகள்னால, கஷ்டங்கள்னால. சந்தோஷம் தான் வரமாட்டேங்குது. சந்தோஷம் தான் ஆமா சாமி கொடுத்தது, துக்கமும் சாமி கொடுத்தது தான். ஏன்னா எந்த துளைபடாத மூங்கில் ஒருபோதும் புல்லாங்குழலாக. நான் புல்லாங்குழலா இசை ஆகணும்னா ஒரு அற்புதமான பாட்டு கூடி வரும். எல்லா மித்த மூங்கிலெல்லாம் நல்லா இருக்கு, ஒரு மூங்கில மட்டும் எடுத்து அது கத்துச்சான், ஏன் என்னை அறுக்குறீங்க, ஏன் என்னை சுடுறீங்க, ஏன் உடம்புல இத்தனை ஓட்டை போடுறீங்க. கடைசியில் கிருஷ்ணர் கையில் வைக்கும்போது தான் அதுக்கு அந்த வழியெல்லாம் தாங்கினதுனுடைய மொத்த ஆனதும் கிருஷ்ணர் எடுத்து அவர் உதட்டில் வச்சு வாசிக்கும் போது அது இன்னமும் எவ்வளோ கஷ்டம் வேணா கொடுன்னு அந்த புல்லாங்குழல் கேட்டுச்சான். அதுதான் நமக்கும் புல்லாங்குழல் ஆகிற வரைக்கும் சுவாமி நம்மளை சில கஷ்டங்கள் கொடுக்கத்தான் செய்வார். அக்செப்ட் இட். முருகன் வந்து ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு ரூபத்தில் இருக்காரு. முருகனை குருவா எடுத்துக்கணும் அப்படின்னா எந்த கோயிலுக்கு போகணும், எந்த வழிபாட்டு போகணும்? முருகன் குருவாக இருக்கக்கூடிய ஒரு தலம்னா சுவாமிமலை. அங்கதான் சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ணுகிறார்.
மித்த எல்லா இடத்துலையும் முருகப்பெருமான் ஒவ்வொரு விதத்தில் இருக்கிறார். ஆனால் பொதுவாகவே முருகனை எனக்கு வந்து குருவாக வழிகாட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுவாமிமலையை தேர்ந்தெடுக்கலாம். ஏன்னா அங்கே தான் அருணகிரிநாதரே அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் திருவடி காட்டி உபதேசம் பண்ணுகிறார். அங்கே அருணகிரிநாதர் சிவபெருமானுக்கு எப்படி உபதேசம் பண்ணினாரோ முருகன், அதே மாதிரி எனக்கும் உபதேசம் பண்ணுன்னு கேட்குறார். இந்த மாதிரி குருவாக இருக்கணும்னா சுவாமிமலையை நினச்சி பூஜை பண்ணணும். அது இல்லாமல் ஒரு பதிகம் இருக்கிறது, உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அருணகிரிநாதோட நிறைவான வார்த்தை. இதில் என்னன்னா, குருன்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா இந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் தான் என்னுடைய குருன்னு நினைக்கிறோம். ரொம்ப தப்பு. சாமி சொல்றார் உருவாய் அருவாய். சில சமயம் வாழ்க்கையில் வர்றது அத்தனையும் குருதான்னார். ஆதிசங்கரர் இருந்தார். ஆதிசங்கரர் மிகப்பெரிய ஈஸ்வரனுடைய வடிவம். அவர் காசியில் நடந்து போயிட்டு இருக்கிறார். ஒரு இறந்து போன ஆடு மாடெல்லாம் தோளில் போட்டுட்டு பார்க்கறதுக்கே சகிக்காத ஒரு வடிவத்தில் ஒருத்தன் வந்து முன்னாடி நிற்கிறான். சீடர்கள்லாம் விலகிப்போ சாமி வரார் சாமி வரார். அவன் ஆதிசங்கரரை பார்த்து கேட்டான், நான் விலகணுமா இல்லை உள்ள இருக்கிற உயிர் விலகணுமா, எதை விலக சொல்ற அப்படின்னு கதி கலங்கி போறார். காலில் விழுந்துட்டு அப்பத்தான் அவர் பாடுறார், யார் எனக்கு குரு அப்படின்னு. அப்போ அவர் சொல்றார், பார்க்கறதெல்லாம் குரு தான் அப்படின்னு. எதெல்லாம் உன் வாழ்க்கையில் ஒரு உண்மையை சொல்லுகிறதோ அது அத்தனையும் குரு. அதை தான் சாமி சொன்னார், நம்ம வாழ்க்கையில் வர ஒவ்வொன்றும் முருகனுடைய வடிவம் தான். சில சமயம் அவர் உருவமாக வருவார், சில சமயம் உருவம் இல்லாமல் வருவார். நான் ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நாங்கள் ஒவ்வொரு மாதமும் வாழ்வை மாற்றும் வேள்மாறல் வழிபாடுன்னு ஒன்று பண்ணுறோம். ஒவ்வொரு ஊரில் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஏகப்பட்ட அதிசயம் நடக்கும். ஒவ்வொரு மிராக்கிள் நம்ப முடியாது. அதில் வேல்மாறல் பாட தொடங்கிய உடனே ஒரு பட்டாம்பூச்சி ஒன்று வரும். நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். சில சமயம் வராது, ஆனால் சில டைம் வரும். இதை நான் எங்கன்னா, இந்த வார்த்தையை வால்பாறையில் சமீபத்தில் மாசிமக திருவிழாவில் வேல்மாறல் வழிபாடு நடந்த போது இந்த வார்த்தையை சொல்கிறேன். முருகன் வந்து சில சமயம் பட்டாம்பூச்சியாக வருவார். பார்க்குறவனுக்கு அது பட்டாம்பூச்சி, முருகனை நினைக்கிறவனுக்கு அது முருகன் தான். இது ஏன்னா அருணகிரிநாதர் சொல்றார், உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய், எப்படி வேணா வருவான்டா தெரியாது அப்படின்னு. இதை மெய்ப்பிக்கிற மாதிரி சாயந்தரம் சிகப்பு சாத்தியோடு உற்சவர் வந்து வெளியே வரார், மண்டபத்துக்கு வரார். சரியான கூட்டம். அந்த கூட்டத்துக்கு மத்தியில எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல, சாமியை சுற்றி ஒரு பட்டாம்பூச்சி பறக்குது. சாமியை சுற்றி பறக்குது. எனக்கு விறுவிறுத்து போச்சு. ஆனால் மித்தவனுக்கு தெரியாது, எனக்கு தெரியுது. அது ஒரு உண்மையை சொல்லுது, வந்தது யாரு? முருகன் தான், முருகன் தான். அப்படி நம்ம வாழ்க்கையில ஒவ்வொன்றும் நமக்கு குருவாக வரும். பார்க்குற ஒவ்வொன்றும் குருவா. மரம் செடி கொடி புழு அத்தனையும் என்னன்னா பக்குவப்படுத்தி குப்பையில் கிடக்கிற ஒரு சாதாரண ஒரு யாருமே தீண்டத்தகாத ஒரு பொருளாக இருக்கிற நம்ம சாமி எடுத்து க்ளீன் பண்ணி கடைசியில் அவர் கையில் வச்சுக்குவார். சாமி இதை சொல்கிறார், பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா. யாருமே தீண்டத்தகாத சேத்துல நான் இருந்தேன், நீ என்ன தெரியுமா பண்ண, எடுத்து கழுவுனேன்னார். அருணகிரிநாதர் சொல்றார். கழுவுறதுன்னா என்னன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி தண்ணி எடுத்து கழுவுறதில்ல. சில சமயம் சந்தோஷத்தினால கழுவுவார், சில சமயம் துக்கத்தினால கழுவுவார், சில சமயம் அவமானத்தினால கழுவுவார். சமீபத்தில் கூட சொன்னாங்க, யாராவது உங்களை அவமானப்படுத்துனாங்கன்னா அப்பதான் உங்களுடைய உண்மையான அகங்காரம் உடஞ்சு போகும். அது வரைக்கும் நீங்க வச்சிருக்கிற அந்த அத்தனை விஷயம் உடஞ்சு போகும். அதுவும் குரு தான். அப்போ நம்மளை பியூரஸ்ட் ஃபார்மா மாத்துறதுக்கு முருகன் பல வடிவங்கள்ல வருவார். அத்தனையும் குரு தான். முருக வழிபாட்டுனால நீங்க பார்த்த ஒரு மிகப்பெரிய அதிசயம் அப்படின்னா என்னவா இருக்கும்? நிறையா இருக்கு. என்னுடைய வாழ்க்கைங்கிறத தாண்டி சில சமயம் நம்மளுக்கு வாழ்க்கையில வந்து, நான் இப்போ ஆன்மீக பேச்சாளராக இருக்கோம், இதெல்லாம் பேசுகிறோம், எல்லாம் சரி, நமக்கும் சில சமயம் வந்து ஒரு ஜர்க்கு வரும். இதெல்லாம் உண்மைதானா இல்லை இல்யூஷனா அப்படின்னு நமக்கு நெத்தியில் அடித்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து முன்னாடி நிற்கும். என்னன்னா, இலங்கைக்கு நான் பயணப்பட்டிருந்த போது ஒரு பேச முடியாத குழந்தை, ஆட்டிசத்தினால பாதிக்கப்பட்ட குழந்தை, பேச முடியாதுன்னு டாக்டர்லாம் சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த அம்மாவனுடைய பக்தி, திருப்புகள் பாடி வேல்மாறல் பாடி அந்த குழந்தைய முன்னாடி கொண்டு வந்து நின்று அந்த குழந்தை 10 திருப்புகள் பாடுது. எனக்கு அப்படி ஒரு இது. ஏன்னா நமக்கு அந்த வழி புரியாது, ஏன்னா நம்ம சொல்கிறோம். ஆனால் அதிலிருந்து மீண்டு வந்தவனுடைய ஒரு சாட்சி, திருப்புகள் என்ன செய்தது அப்படின்னு பார்க்கும்போது அந்த மந்திரத்தினுடைய சக்தி. அதே மாதிரி ஐசியூவில் இருந்த எத்தனையோ பேர்த்துக்கு நம்ம வேல்மாறல் வழிபாட்டினுடைய விபூதி, நம்ம விபூதியை சாதாரணமாக வாங்குகிறோம். எப்போவுமே நம்ம என்னென்னா, அப்போ வாங்கும்போது பயபக்தியோடு வாங்குவோம், அதுக்கப்புறம் கவரில் முடிச்சு எங்கேயோ வச்சுட்டு போயிடும். அவ்வளோதான் நம்ம அதனுடைய வேல்யூ கொடுக்குறோம். ஆனால் ஐசியூவில் கடந்த எத்தனையோ பேர் உயிருக்கு போராடிட்டு இருந்தவங்கள வேல்மாறல் வழிபாட்டில்
பூஜை பண்ண விபூதி யார் யார்ட்டையோ கை மாறி போயிடுதுங்க. போய் இதை வச்சு விட்றாங்க, ஐசியூலேருந்து எந்திரிச்சிடுறாங்க. எத்தனையோ பேர் ஒரு டேட்டு குறிச்சிட்டாங்க, குழந்தைக்கு வென்டிலேட்டரில் வச்சுருக்குறாங்க. மறாதுனால அந்த தாய் வந்து வெடிய வேல்மாறல் படித்து அந்த குழந்தை எந்திரிச்சு விளையாடுது. இது மாதிரி எத்தனையோ பேர் வேலையே கிடைக்காதுன்னு சொன்ன ஒரு பொண்ணுக்கு நம்ப முடியாத அளவுக்கு சிங்கப்பூரில் வேல்மாறல் வந்து சர்வீஸ் பண்ணுது. உள்ளுக்குள்ள உடம்புக்குள்ள இருந்த ஒரு டியூபு, அந்த டியூப் இருந்தால் தான் சாப்பிட முடியும், அந்த டியூப் இருந்தால் எல்லாம் பண்ண முடியும். டியூப் ஹாஸ் டிஸப்பியர்டு, மறைஞ்சு போச்சு. இதெல்லாம் யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய குழந்தையினுடைய இதயத்தில் ஹோல்ஸ் இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாங்க. திருவண்ணாமலை வேல்மாறல் வழிபாட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க. பண்ணிட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு டேட் குறிக்க போகணும் டாக்டர்கிட்ட. டாக்டர் கூப்பிட்டு சொல்கிறார், இதே வேண்டாங்கிறார், ஆப்ரேஷனே வேண்டாங்கிறார். அதில் ஒரு பையன் வந்து, சார் இத்தனை வருஷம் நான் எங்கெங்கேயோ வேலை தேடி அலைஞ்சேன், எனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல. சமீபத்தில் கந்தனை உனக்காகணும் முழுக்க யங்ஸ்டர்ஸுக்காக ஒரு ப்ரோக்ராம் நடத்தோம். அந்த பையன் வந்து இப்போ சமீபத்தில் என்கிட்ட ஒரு மாதம் சம்பளத்தை கொடுத்துட்டு போகிறான். என்னென்னா, நீங்கள் எங்கே கந்தனை உனக்காக நடத்துனீங்க அங்கே வந்து அட்டன் பண்ண, அதே இடத்துல எனக்கு வேலை கிடச்சிது, நல்லா சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேர் அதை விட நான் தற்கொலைக்கு பண்ண போனேன், முருகனோட நீங்கள் அந்த வேல்மாறல் படித்து முருகன் என்னை வந்து என்னாலே ஏதோ சாதிக்க முடியும்னு நிரூபிச்சிட்டாரு. எவ்வளவு இது அத்தனை என்னன்னா நம்ம கண் முன்னாடி நடக்கும்போது என்னன்னா, நம்ம முன்னாடி ஒரு உயிர் மலர்றதுங்கும் போது அதை விட ஒரு சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும்? நம்ம முன்னாடி நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் அத்தனையும் முருகப்பெருமான் சத்தியம் பண்ணி நிரூபிக்கிறார். இது வேற யாருக்கும் இல்லை. இந்த பக்தியில இருக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த உச்சம்ங்கிறது வேற யாருக்கும் கிடைக்காது. எஸ், நான் அங்க இருக்கேன். அதை வந்து அந்த அஷூரன்ஸ் எதுக்குன்னா, இட்ஸ் நாட் டு அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிளஷரை தேடி போடணும்னு கிடையாது. இது ஒவ்வொன்றும் ஒரு ரீபர்த், இது ஒவ்வொன்றும் ஒரு சான்ஸ். எதுக்குன்னா, இந்த அல்டிமேட் ட்ரூத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக. உன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் முருகனை அடைவது. அதற்காக சாமி ஒரு வழியை திறந்து விட்டுருக்காரு. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, இந்த வாழ்க்கையே முருகனுக்குத்தான் அப்படின்னு அர்ப்பணிச்சுட்டு இந்த வாழ்க்கையை நோக்கி போகணுங்கிறத எத்தனையோ அனுபவங்கள், 1 2 இல்லை, அன்னுதினமும் ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ஜபமாலை தந்த சத்குருநாதான்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த ஜபமாலை தந்த சத்குருநாதான என்னன்னா, முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு ருத்ராட்சம் கொடுத்தார். இதுதான் அதனுடைய அர்த்தம். இதை நான் என்ன சொல்றேன், இதை படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ருத்ராட்சம் ஜபமாலை உங்களை தேடி வரும். ஏன்னா எனக்கு வந்து நான் இந்த ஒரு யூடியூப்ல சொல்றேன், ஒரு காலேஜ் பையன் அதை பார்த்துட்டு அவன் சொல்லி பார்த்துருக்கிறான், அவனுக்கு வந்துருச்சு. இன்னொரு இடத்துல சொல்றாங்க, அவங்களுக்கும் வருது. இது மாதிரி திருப்புகள்ல எதையெல்லாம் அருணகிரிநாதர் நடந்ததோ அதை சொல்றாரோ அதை நான் இப்ப படிச்சா எனக்கும் நடக்குது. அதுதான் என்னோட லைஃப்ல வந்து நான் பார்த்த ஒரு இது. இதை வந்து வெறும் தமிழ் இலக்கியமாகவோ கவிதையாகவோ ஒதுக்கிட்டும் போயிடலாம். ஆனா முருக பக்தியோடு கலந்து படிக்கும்போது முருகனுடைய அருள் அத்தனையும் சாத்தியப்படுத்துகிறது. பக்தி சாத்தியப்படுத்தும். ஆமா, பக்தியும் நம்பிக்கையும் முருகனுடைய அருள் 3. இப்போ ஒரு பக்தர், எல்லோரோட வாழ்க்கையிலும் கஷ்டம் வரும், தாங்க முடியாத கஷ்டங்களும் வரும். இப்போ அந்த மாதிரி ஒரு பக்தர் வந்து அவர் வாழ்க்கையில் ஒரு ஹோப் போயிடுச்சு, என்னடா இது வாழ்க்கை அப்படிங்கிற வாழ்க்கை மீதான ஹோப்பே போய் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவருக்கு உங்களுடைய அட்வைஸ் என்னவா இருக்கும்? இது மாதிரி நிறைய பேர் நான் சந்திக்கிறதுக்கு உண்டு. நான் அவங்ககிட்ட பார்த்த ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். என்னன்னா, மனிதர்கள்கிட்ட பொதுவாகவே சில பேர்கிட்ட ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்குது. என்னென்னா, 2-3 கஷ்டத்துக்கு அப்புறம் கஷ்டத்தை அனுபவிக்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும். கஷ்டத்தை விரும்புகிற மைண்ட் செட்டு வரும். ஒரு சீக்கிரட்டா ஒரு அதே தான். என்னன்னா, இன்னைக்கு நம்ம கிட்ட பாருங்க, நல்லா சிரிச்சுக்கிட்டே இருந்தா மனசுக்குள்ள இருந்து சொல்லும், இவ்வளவு சிரிக்கக்கூடாது, நாளைக்கு அழுதுருவோம். என்ன அர்த்தம்னா, நான் இயல்புலேயே எனக்கு ஏதோ ஒரு தீவிர கள்ளத்தனமான காதல் அந்த துயரத்தின் மீது இருக்கிறது. எப்பவுமே வாட்ஸ்அப்பில் சோகமானதை ரசிப்பது, சோகத்தை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இயல்பில் எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் எதை நீங்கள் அதிகமாக விரும்புகிறீர்களோ அது உங்களோட உயிர் இழுக்கும். அப்போ நம்மளுடைய பேட்டர்ன் எங்கன்னா, இங்கே அட்வைஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை இது இப்படித்தானே சொல்கிறதில்ல, நீங்கள் நான் உட்காந்து சர்ச் பண்ணணும், யார் இதை உருவாக்கி வச்சுருக்கா அந்த பேட்டர்னை, நான் தானா அப்படின்னு. ஆமாம், ஏன்னா என் கண்ணு முன்னாடி எத்தனையோ பேர் பார்க்குறேன், எத்தனையோ பேர் எல்லா சாதித்த மனுஷனுடைய வரலாறு எடுத்து படித்தாலும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான். நம்மளாம் கஷ்டமே இல்லாத மாதிரி. அப்போ அவன் எதையெல்லாம் தாண்டி தான். அப்போ என்னென்னா, லைஃப்பில் ஏதோ பெரிய பர்பஸ் இருந்திருக்கு. ஆனால் என்கிட்ட அந்த பர்பஸ் இருக்கான்னு முதல்ல கேட்கணும். 2வது, இது இயல்பு. ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஃபிலாசபியாக நான் எனக்கு அடிக்கடி சொல்லிக்கிறதுன்னா,
எது நடந்தாலும் நடக்கலைனாலும் சந்தோஷமா இருக்கணும். அதை என்னோட இயல்பாக நான் வச்சிருக்கேன். எது நடந்தாலும் நடக்கலைனாலும் சந்தோஷமா இருக்கு. 1 லட்ச ரூபா வந்துருச்சா சந்தோஷம், 1 லட்ச ரூபா போயிடுச்சா அதுவும் சந்தோஷம். அதுதான் இயல்பாக மாற்றணும், உணர்வை மாற்றணும். அதை நான் அடிக்கடி ரொம்ப அனுபவிச்ச விஷயத்த சொல்றேன். உங்க உணர்வு தான் உங்க வாழ்க்கை. நான் அதனால தான் சொல்றேன், உணர்வை பக்தியா மாத்துங்க, உணர்வை பக்தியா மாத்துங்க. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடும். நீங்க சந்தோஷமா வச்சுக்க வேண்டாம், துக்கமா வச்சுக்க வேண்டாம், உணர்வை பக்தியா மாத்துங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை ஒன்று இருக்கு. என்னன்னா, 2 பேர் தோட்டம் வச்சிருக்காங்க. 2 பேருமே அட் அ டைம் சேம் டேல விதை போடுறாங்க, சேம் டேல எல்லாம் பண்றாங்க. செடி வளர்ந்துருச்சு. ஆகாயத்திலிருந்து ஒரு தேவதை ஒன்று வருது. அதுதான் இந்த பூவெல்லாம் பூக்க வைக்கிற தேவதை. அது கொஞ்சம் லேட்டாக வந்துருச்சு. பக்கத்து வீட்டுக்கான தோட்டத்தில் எல்லா செடியும் தொடுது, பூத்துருச்சு. இவன் இன்னொரு சைடு போட்டான்ல, அவன் தோட்டத்துக்கு போகிறதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு, தேவதை போயிடுச்சு. இவன் மறாவது நாள் இந்த பக்கத்து வீட்டுக்காரன் கதவை திறந்து பார்க்குறான். அவன் பக்கத்து வீட்டுக்காரன் பூரா பூத்துருக்கு. எரிச்சல் தாங்க முடியல. என் தோட்டத்தில் ஒன்னையும் காணமே, அவன் பாரு அப்படி பண்ணியிருக்கான், இப்படி பண்ணி இப்படி பூத்துருச்சுன்னு எரிச்சல் பட்டுக்கிட்டே இருக்கான். மேலேருந்து தேவதை பார்க்குது. அந்த தேவதைக்கு இது இவன் தோட்டம் அவன் தோட்டம் தான் தெரியாது, செடி தோட்டம் தான் தெரியும். இவன் பார்த்துட்டு, ஓ இவனுக்கு பூ பூத்தா எரிச்சலாயிரும் போல் இருக்கு, பூக்க வைக்கக்கூடாது அப்படின்னு மறாவது நாள் வருது. எல்லா செடியும் தொடுது, இவன் தோட்டத்துக்கு வரமாட்டேது. ஏன்னா அவனுக்கு பிடிக்காத, மறுபடியும் போயிடுது. இவன் என்ன பண்ணிட்டான், நைட்டு உட்காந்துட்டு இது என்ன நடக்குதுன்னு பார்க்குறான். அப்போ இந்த தேவதை வந்து தொடர்றதையெல்லாம் பார்த்துட்டு, தேவதை பறக்கும்போது பிடிச்சிட்டான் தேவதையை. நானும் தானே செடி வச்சேன், நானும் தானே தண்ணி ஊற்றுனேன், நானும் தானே இது பண்ணேன். ஆமாம் எல்லாம் தான் பண்ணினேன். ஆனால் எனக்கு உன் தோட்டம் என் தோட்டம்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு ஒவ்வொரு தடவையும் இங்கே பூ பூத்தா இங்கே நீ எரிச்சல் படுற, அங்கே பூ பூத்தா நீ அழுகிற. அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டே உனக்கு பூ பூத்தா பிடிக்காது போல, அதனால உனக்கு பூவை கொடுக்கல. இதுதான் உணர்வு. எப்போ நான் மித்தவங்களை பார்த்து சந்தோஷப்படுறனோ, முருகனுடைய எல்லாரும் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. அந்த சூழ்நிலை என்ன பண்ணுன்னா, ஓ இவனுக்கு சந்தோஷம்தான் பிடிக்கும் போலன்னு உங்களுக்கு எது எதெல்லாம் சந்தோஷமோ அதையெல்லாம் உருவாக்கும். அதெல்லாம் உருவாக்கும். பார்க்குறதெல்லாம் சந்தோஷம். அதுக்கு என்னன்னா, இன்னொரு பயிற்சி தேவை, லிட்ரேச்சர், இலக்கியம். இலக்கியம் சார்ந்த வாசிப்பு வேணும். ஜெயமோகன், எழுத்தாளர் ஜெயமோகன் வந்து என்னுடைய லைஃப்ல மிகப்பெரிய ஒரு, அவரை தான் நான் அடிக்கடி ஆசான்னு சொல்லுவேன். அவர் சொல்லுவார், ஒரு செடி பூத்து இருக்கு, ஒரு மரம் இருக்கு, ஒரு காடு இருக்கு, இதை தாண்டி ஒருத்தனுக்கு சந்தோஷம் எதை கொடுக்க முடியும் பார். நான் ஒவ்வொரு தடவையும் வால்பாறைக்கு அடிக்கடி போகும்போதெல்லாம், எனக்கு வால்பாறை தான் என்னுடைய நேட்டிவ், அங்கே போகும்போதெல்லாம் என்னை மீறின ஒரு சந்தோஷம் வந்துடும். அட்டா இப்படி பூத்துருக்குடா, அது உங்களால் விவரிக்கவே முடியாதுங்க. அந்த சந்தோஷத்தை விவரிக்கவே முடியாது. அதுவும் கடவுளுடைய அருளும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இந்த உள்ள ஒரு எழுச்சி வரும், அப்படி ஒரு ஃபீலிங் ஒன்று வரும். அந்த வயிற்றுக்குள்ள ஒரு கிரும் பயங்கர ரசனை இம்ப்ரூவ் பண்றதே அந்த வாசிப்பு தான். இது நிறைய பேர் எப்போ பண்ணா, அந்த காதல் டைம்ல தான் அவனுக்கு அந்த உணர்வு வரும். ஆனா அது மட்டும் இல்லை, பார்க்குற ஒவ்வொரு இடமும் அப்படியே ஒரு இது வரும். நீங்க முருகனுக்கு அலங்காரம்லாம் பண்ணி வச்சுட்டு அது ஒரு சிரிப்பு ஒன்று வரும் அவர் முகத்துல, அது ஒரு இது வரும். இதுதான் வாழ்க்கையில, இதைத்தான் அடுக்கணும், இதுதான் சந்தோஷம். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், எனக்கு வீடு கிடைக்கல, வீடு கட்டினா தான் சந்தோஷப்படுவேன். எப்போ வீடு கட்டி எப்போ சந்தோஷமா இருக்கிறது? வீடு கட்டினோடனே உனக்கு இஎம்ஐ வந்துருமே, அப்போ எப்போ சந்தோஷமா இருப்ப? கல்யாணம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நல்ல குழந்தை பிறக்கணும், நல்ல குழந்தை வரணும், படிக்க வைக்கணும். இப்படியே போய்கிட்டே இருந்தா எப்போ சந்தோஷமா இருக்கிறது? அப்போ அதுதான் பார்வையை உள்நோக்கி திருப்பும் போது ஒரு சில சமயங்கள்ல ஒரு ரியலைசேஷன் வரும். நம்ம இந்த தேவையில்லாம இந்த சோகத்தையே நினைச்சு அது ஈர்த்துக்கிட்டு இருக்கோம். அதேதான். ஸோ அந்த ரியலைசேஷன் தான் ஃபர்ஸ்ட். அந்த அவேர்னஸ், நம்ம என்ன யோசிக்கிறோம், ஆழ் மனசுல என்ன இருக்குங்கிற ஒரு நிமிஷம் யோசிச்சாலே இந்த கவலையெல்லாம் விட்டு போயிடும். அந்த அவேர்னஸ் தான் வேல், அந்த விஸ்டம் தான் வேல், அதான் ஞானம். அது பக்தியில போக போக இயல்பா வரும். ஏன்னா நீங்க உட்கார்ந்து திருப்பூர் பாட வேற எதையும் நினைக்க போறதில்ல, உள்ளதான் நினைக்கிறீங்க. உள்ள போக 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 நமக்குள்ள என்ன குப்பை கிடக்குன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். ஓ இதுதான் குப்பைன்னு எதை வெளியே ஏற்றணும்னு எனக்கு தெரியாத போது அந்த வெளிச்சம், அந்த அருள் அதை தானா வெளியேற்றும். மோட்டிவேஷனை தேடி நிறைய பேர் நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க, நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்கில் மோட்டிவேஷனல் புக்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க. ஆனால் முருகனே ஒரு மோட்டிவேஷன். ஆமாம். அப்படி மோட்டிவேட்டிங்கான முருகனை பற்றின ஒரு கதை அற்புதமாக, அவர்கிட்ட முருகப்பெருமானுடைய தெய்வங்கிறத தாண்டி அந்த அவர் பார்க்குற விதம், பழம் தேடி சாமிகிட்ட போகிறார், சிவபெருமான்கிட்ட பழம் வேணும்னு கேட்குறார். இவர் தான் உண்மையாலுமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணது, உலகத்தை சுற்றிட்டு வரணும்னு ரூல்ஸு. விநாயகப் பெருமான் சுத்த முடியாதுன்னு சொல்லி, நீங்கள் தானே உலகம் உங்களுக்குள்ளே இருந்தாருன்னா உலகத்துக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்குள்ளே உலகம் இருக்குது, உலகத்தை சுற்றி நீங்கள் இருக்கீங்க, உங்களையே சுற்றிக்கிறேன்னு சிவனையும் பார்வதியும் விநாயகர் சுற்றிவிட்டார். முருகப்பெருமான் உலகத்தையே சுற்றிட்டு வர்றார். வந்து பார்த்தா பழம் அங்கே போயிடுச்சு. நியாயப்படி போட்டின்னு வந்திருந்தால் 2 போட்டியாளர் இருக்கும்போது தான் பரிசு கொடுத்துருக்கணும். போட்டியாளர் வராதுக்கு முன்னாடியே கொடுத்தான்னு முதல் தப்பு.
ரெண்டாவது தப்பு ஆக்சுவல் ரூல்னு உலக சுத்தணும் அப்படின்னா, எப்போ நீங்கள் எனக்குன்னு உண்டானதை அங்கே கொடுத்தீங்களோ உன்னி நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன், எனக்குன்னு ஒரு இடத்த உருவாக்குறேன் அப்படின்னா ஒரு பாடம் என்னன்னா, நீ எப்பவுமே அடுத்தவங்ககிட்ட போய் நிற்காத, உனக்குங்கிறத நீயே உருவாக்கு. அப்சல்யூட் பிஸ்னஸ் மைண்ட் செட். இப்போ சமீபத்தில் நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்கு, வேலைக்கு போகக்கூடாது, வேலைக்கு போக உங்களுக்கு ஆள்லையே நில்லுங்கன்னா, அதை முதல்ல சொன்னது முருகன் தான். உனக்கானதை எல்லாமே உன்கிட்ட இருக்கு, ஏன் அடுத்தவன்கிட்ட போய் கேட்குற, நீயே உருவாக்கு. உருவாக்க போனால் என்ன வரும், போகும்போதே ப்ளஷரை தேடி போகாது. நிறைய பேர் என்னன்னா இன்னைக்கு எடுத்துன்னே என்ன சொல்றாங்கன்னா, படிச்சு முடிச்சுன்னு அப்படியே போய் ஜம்முன்னு உட்காந்துடணும், கஷ்டமே படக்கூடாது. முருகன் சொன்னார் அப்படிலாம் போகவே முடியாது, உனக்குன்னு ஒன்று உருவாக்கணும்னா உன்கிட்ட ஒண்ணுமே இருக்காது. ஆண்டியா போனார் கஷ்டப்படு. ஆனா இருக்கும்போது ராஜா வீட்டு குழந்தை, உலகத்திலேயே மிகப்பெரிய ராஜா, கைலாயசத்துல இருக்கிறவங்க செல்லக்குட்டி, 2வது மகன், எத்தனை சொத்து இருக்கு, அப்பா சொடக்கு போட்டா எல்லாம் வரும், எதுவுமே வேண்டான்ட்டார், போய் நின்னார், தனக்குன்னு உருவாக்குனார். கடைசியில் என்ன ஆச்சுன்னா அப்பாவோட மவுசு பிள்ளைக்கு வந்துருச்சு. என்னன்னா மலை மேல போய் நின்னார் அப்படின்னா என்னன்னா, உள்ளதுலயே உன்னோட ஆசை உயர்வாவை, சின்னதுலாம் ஆசைப்படாத, பெரிதினும் பெரிதுகள் நம்மளுடைய ஆசானுடைய வார்த்தை. இடத்துல போய் நின்று கஷ்டப்படு, எல்லாம் உன்னை தேடி வரும். ஏன்னா அதே மாதிரி தப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னா முதல்ல சுட்டி காட்டினது முருகப்பெருமான் தான். பிரம்மா பிரணவத்துக்கு பொருள் தெரியாதுன்னு சொன்னார். பொருள் தெரியாம இருக்கிற நீ எப்படி படைக்கிறதுக்கு அருகதையா இருக்க முடியும் அப்படின்னா என்னன்னா, படிக்காம இருந்தா பதவியில் இருக்கக்கூடாதுங்கிறது அன்னைக்கே சொல்லிவிட்டார். கொட்டி சிறையில் அடைக்கிறார். சிவபெருமான் வரார், ரெக்கமெண்டேஷன் பண்றார். எவ்வளவு ரெக்கமெண்டேஷன், ஹை ரெக்கமெண்டேஷன் வந்தாலும் தப்புன்னா தப்புதான்னு சொன்னவர் சிவபெருமான். நேர்மையை சொல்றார். சிவபெருமான் உனக்கு தெரியுமான்னு கேட்கிறார், தெரியுங்கிறார். சொல்லுங்கிறார். எப்ப நீ என்கிட்ட கேட்டுட்டியோ, நான் டீச்சர், நீ ஸ்டூடெண்ட், நான் மேலதான் இருக்கணும், நீ கீழே தான் இருக்கணும், சிவபெருமானே உட்கார வைக்கிறார். அப்படின்னா என்னன்னா, நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு உண்டான அத்தனை விஷயத்தையும் சொல்லி கொடுக்கிறார். அதே மாதிரி தனக்கு தெரிந்திருந்தாலும் கேட்டு அதை வாங்குறதுல ஒரு தனி ருசி. ஔவையார்ட்ட கேட்கிறார், அரிது எது பெரிது எது, ஔவையார்ட்ட கேட்கிறாங்க, அரிது அரிது மானிடாய் பிறத்தல் எது. ஔவையாருக்கும் முருகனுக்கும் நடந்தது. அதே மாதிரி முருகப்பெருமான் தினமும் வாசிப்பாராம். சாமி சொல்றார், செந்தமிழ் நூல் விரித்தோனை. அவருக்கு படிப்பின் மேலையும் தமிழ் மேலையும் தீராத காதல் உடையவர். எதனால அது? ஏன்னா தமிழ் கடவுள்னாலே முருகன், தமிழை சுத்தி தானே இருக்குது. அது எதனால வந்தது? தமிழ் கடவுள்னு நம்ம அப்படி சின்னதுபடுத்திட முடியாது. அவர் எல்லா மொழிக்கும் கடவுள். ஆனா அவருடைய ரொம்ப தனிப்பட்ட ஒரு ஃபேவரட் அப்படின்னா தமிழ். ஏன்னா அவர் தான் அகத்தியருக்கு தமிழ் இலக்கண நூலை சொல்லிட்டு இருக்கிறார். அவர் அதுக்கப்புறம் தான் நம்ம தமிழ்ல இருந்த தொல்காப்பியம் இதெல்லாம் வருது. அது மட்டும் இல்லாம தமிழே முருகனுடைய வடிவமாகத்தான் கருதப்படுகிறது. அவருக்கு ரொம்ப இஷ்டமானதும் தமிழ் தான். அதை விட என்னன்னா, சிவபெருமானும் முருகனும் தமிழ்ல தான் பேசிட்டாங்க. அருணகிரிநாதர் திருப்புகழ்ல பதிவு பண்றார். அது மட்டும் இல்லாம முருகனுடைய அடியார்கள் யாரையெல்லாம் முருகன் ஆட்கொண்டாரோ, இப்படி நேரடியா ஆட்கொண்டாரோ, அவங்க அத்தனை பேரும் முதல்ல பண்றது எதுன்னா தமிழ்ல பாடுவாங்க. அப்படின்னா என்னன்னா, தமிழ்ல பாடுனா முருகனுக்கு பிடிக்கும். ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை கூடி வரும்னா, செந்தமிழ்னால திட்டுனா கூடி வாழ வைப்பாரான், வைதாரையும் வாழ வைப்பான். செந்தமிழ்னால திட்டுனா கூடி அவ்வளவு விருப்பம் தமிழ் மேல. ஏன்னா தமிழ வளர்க்கறதுக்காக முருகனே மதுரையில பிறந்திருக்கிறார். முருகனுடைய அம்சம் தாங்கி ருத்ர ஜென்மன்னு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை ஊமை, பேசாது. அந்த சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தன்னு ஒரு வரலாறு நமக்கு தெரியும். அதுல இருந்த முதல் சங்கத்தினுடைய தலைவர் யாருன்னா சிவபெருமான், முருகன் தான். அதுல சிவபெருமானே ஒரு நூலை பாண்டிய மன்னனுக்கு பரிசு கொடுக்கிறார். அந்த நூலுக்கு விளக்க உரை எழுதணும். சிவபெருமான் எழுதிய நூலுக்கு யார் எக்ஸ்பிளனேஷன் எழுதுறது, யார் தகுதியானவங்க அப்படிங்கும்போது பாண்டிய மன்னனுக்கு ஒரு சஞ்சலம் வருது. தப்பானதை தேர்ந்தெடுத்தா என்ன பண்றதுன்னா, எல்லாத்தையும் விளக்க உரை எழுத சொல்றாரு. குமியுது எக்ஸ்பிளனேஷன் எழுதி. இதுல எது பெஸ்ட்ன்னு எப்படி செலக்ட் பண்றது, அதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. நேரா சுந்தரேஸ்வரர்கிட்ட போய் நின்னார். இத்தனை வந்திருக்கு, எது சிறந்த நூல் அப்படின்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அவர் சொன்னார். முருகனுடைய அம்சம் தாங்கிய ருத்ர ஜென்மன் ஒருத்தர் இருக்கா, அவன் முன்னாடி அத்தனை விளக்க உரையும் படிக்க சொல்லுங்க. யார் உரையை கேட்ட பிறகு அவனுக்கு கண்ணீர் வருகிறதோ அதுதான் சிறந்த உரை. அத்தனை பேரும் படிக்கிறாங்க. நக்கீரருடைய உரையும் படிக்கப்படுகிறது. அப்ப ருத்ரஜென்மனுக்கு கண்ணீர் வருது. உடனே இதுதான் சிறந்த நூல்னு நக்கீரருடைய விளக்க உரையை தேர்ந்தெடுத்தது முருகனுடைய அருளால் தான் அது நடந்தது. இப்படி எத்தனையோ இருக்கிறது. இப்ப நான் சொன்னேன், கந்தபுராணம் தமிழ்ல இருந்தது, அதை இதுல மாற்றி கொடுத்தார். அதை விட என்னன்னா, தமிழுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் எதுன்னா, இதுக்கு முன்னாடியும் கிடையாது, அதுக்கு முன்னாடியும் கிடையாது, அதுக்கு அப்புறம் கிடையாதுன்னா அருணகிரிநாதருடைய தமிழ். வேற யாரும் அந்த மாதிரி எழுதுனது கிடையாது. இப்போ எழுத போறதும் கிடையாது. ஏன்னா
முன்னெல்லாம் வந்து ஒரு விஷயம் இருக்குது, ஏன்னா தேவாரம் இருக்கு பாருங்க, தேவாரம் இதெல்லாம் ஒரு இசை கட்டுக்குள்ளதான் அதை பாடணும். ஆனா இது சந்தத்தினால் அமைஞ்சது. நீங்க எந்த ராகத்திலையும் பாடலாம். அவ்வளவு சந்தங்களை தமிழ்ல இருக்குன்னு அறிமுகப்படுத்தியதே அருணகிரிநாதர் தான். அதை விட என்னன்னா, மாலை போடுவோம் பாருங்க, இப்படி மாலை ஒவ்வொன்றும் என்ன ஆகும், கீழே வந்து குஞ்சம்னு ஒன்று தொங்கும். இது அத்தனை மாலையும் தமிழ்நாடு மாலை தொடுத்த முருகனுக்கு போட்டார். சாமி சொல்றார், செந்தமிழ் சொல் பாவின் மாலைக்கார அப்படின்னு திருப்புகழ்ல சொல்றாரு. என்னன்னா, மாலைன்னா ஒரு குஞ்சம் தொங்கணும். திருப்புகள் என்ன ஆகும்னா, முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முக்திக்கொரு வித்து குருபர என ஓதும், தனியா நிற்கும். அதுதான் மாலையினுடைய குஞ்சம். இப்படி ஒவ்வொன்னா அடுக்கி தமிழ்ல அப்படி ஒரு தமிழ் வேற எந்த பாட்டிலையும் கிடையாது. இது அத்தனையும் கொடுத்தது யாருன்னா முருகன் தான். திருப்புகளுக்கு இவ்வளவு ஆற்றல் வந்தது காரணம் முருகன் தான் அதை பாடுனது. முருகனுடைய நேர்மையை பத்தி சொன்னீங்க. ஆமா. முருகனுடைய வீரத்தை பத்தி சொல்றேன். வீரம்னு சொன்னாலே அது முருகன் தான். ஏன்னா ஒரு வீரனுடைய அழகு என்னன்னா, பகைவரை ஜெயிப்பதல்ல, பகைவனை மாற்றுவது. உலகத்திலேயே நடந்த போர்ல அதிக நாள் நடந்த போர் முருகனுக்கும் சூரபத்மனுக்கும் நடந்த போர் தான். அந்த சுவாமி சொல்றார், சூடிய தடக்கை வேல்கொடு சூர்தலை துணித்த பெருமாளே அப்படிங்கிறார். இந்த சூரபத்மனுடைய போர் எவ்வளவு கடுமையா இருந்ததுங்கிறத முதல் திருப்புகள்லயே விவரிக்கிறார். முதல்ல அவர் பாடின திருப்புகள்லயே சொல்றார், அந்த பைரவனும் காளியும் ஆட அப்படி ஒரு கோரமான போர் நடக்குது. 10 தலை தத்தை தனை கொடு ஒற்றைக்கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரி இரவாக பக்தர்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொரு பட்சித்தொடு ரட்சித் தருவது ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிவுற நித்தற்பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட பேய்களும் நரிகளும் காளியும் ஆடுற அளவுக்கு அந்த இடம் மோசமா இருக்கு. திக்குப்பரி அட்ட பைரவர் தொக்கு கொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவருக்கு திருகடக என ஓத காளி ஆடவும் பைரவர் தாளம் போடுறாரு. ஏன்னா காளி ஆடுனா அங்க மயானத்துலதான் ஆடுவா. போர் நடந்த இடம் மயானமாகிற அளவுக்கு உடல்கள் சிதறி கிடக்குது. அந்த சந்தோஷத்துல, ஏன்னா இறந்தவன் பூரா கெட்டவன், அரக்கர் கூட்டம் இறந்ததை பார்த்து பைரவனும் ஆடுறாங்க. குக்கு குகு குக்கு குகு குத்துப்பதை புக்கு பிடி என முதுகூகை. இந்த ஒரு பறவை ஒன்று இருக்கிறது. அது எங்கன்னா, நீங்க இந்த படம்லாம் பார்த்தா தெரியும், பேய் படம் வந்தாலே ஒரு ஆந்தை ஒன்று அகர்ந்த மாதிரி ஒரு சவுண்ட் வரும். அந்த பறவையெல்லாம் சுற்றி கத்துற அளவுக்கு கொட்புற்றெல நட்பற்ற அவுணரை வெட்டி பழி இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த பொறவள பெருமாளு. அந்த அப்படி எதிர்த்து வந்த அத்தனை பேரையும் வெட்டி பழி போட்டுக்கிட்டே இருந்தார். இது எல்லாம் படிக்கும்போது அந்த போர் எவ்வளவு தீவிரமாக நடந்திருக்கும்னு இருக்கு. அதை விட இன்னொன்று என்னன்னா, இந்த குடலை உருவி மாலை போட்டுருன்னு சொல்லுவாங்கள்ல, அதை முதல்ல செஞ்சது முருகன் தான். சினத்த அவுணர் எதிர்த்தரன கணத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தேறி கரித்து விழித்தளர மோதும். அதில் சொல்றார், அந்த குடலை பெருத்த குடை சிவத்ததொடை எனச்சிகையில் விருப்பமோடு சூடும். அந்த குடலை எல்லாம் உருவி அந்த வேல் என்ன பண்ணுச்சா, மாலை நினைச்சிருச்சேன். இந்த மாதிரி அந்த போர்க்கள வர்ணனை இதை படிக்கும்போது ஒரு கடவுள் இப்படி ஈவிரக்கம் இல்லாமல் கொள்ளுவாரா அப்படின்னு ஒரு ஆக்சுவலா அந்த போருங்கிறது ஒரு வகையான சித்திரம். அந்த போர் நடக்கிறது உண்மையுமே உள்ளதான். ஒரு மிகச்சிறந்த வீரனுடைய அழகு என்னன்னா, பிறரை அடக்குவதல்ல, தன்னை அடக்குவது. தன் வாழ்க்கையில் தன்னை எதையெல்லாம் தோக்கடிக்கும்னு இருக்கும். நமக்கு நல்லா தெரியுங்க, நம்மளை எது தோக்கடிக்கும் நமக்கு நல்லா தெரியும். காலையில் எந்திரிச்சா ஜெயிச்சிருவான், படிப்பும் தெரியும், ஆனால் எந்திரிக்க மாட்டோம். அப்போ எது நம்மளை தோக்கடிச்சது? அப்போ உள்ளுக்குள்ள எதையெல்லாம் நம்மளை தோக்கடிக்குதோ அதையெல்லாம் முருகன் ஜெயிக்க வைப்பார். முருக பக்தி அதையெல்லாம் பண்ண வைக்கும். வைராக்கியம் வரும், ஜெயிச்சாகணுங்கிற வைராக்கியம் வரும், தீவிரம் வரும். கீழே விழுந்தோம்னாலே உள்ளுக்குள்ள வரும். விழுந்தா முருகன் அதான் சொல்லுவார், விழுந்தா கவலைப்படாதே, உடனே சுயறக்கப்பட்டு நான் விழுந்துட்டேன், அதெல்லாம் முருகன் கூட இருக்கான். நான் என்னைக்கும் உன்னை தூக்கி நிப்பாட்டுவேன். எப்போ ஓடுனாலும் ஓடணும், ஜெயிக்கணும், வாழ்க்கையில் ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்தை வச்சுக்கணும், இதை நோக்கி ஓடணும், உங்கூட வேல் என்னைக்கும் துணையா இருக்கும். இதுதான் சாமியினுடைய வீரத்தினுடைய அடையாளம். அப்போ பக்தர்களோட வாழ்க்கையை சொல்ல போனா ரஜினிகாந்த் படம் மாதிரி இருக்கணும். ஆமா, அதே அண்ணாமலை மாதிரி. ஆமா ஆமா. உங்க வாழ்க்கை எது வந்தாலும் அதை பார்த்து சோகப்படக்கூடாது, தோன்றக்கூடாது. சுவாமி சின்மயானந்தா சொல்லுவார், தயவு செஞ்சு சோகமா இருக்கும்போது கடவுள்கிட்ட போகாத, அது உன் சோகத்தை மேற்கொண்டு நீ வளர்த்துக்குவே, அதை விட்டு என்ன பண்ணணும்னா வெளியே போய் விளையாடுன்றுவார். அது மாதிரி தான் நம்ம சாமிகிட்ட என்ன வாழ்க்கையில முடியலைனாலும் ஓடணும். அதுதான் முருகன் திருப்ப சொல்ற விஷயம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இந்த வடபழனி முருகன் கோயிலுக்கு போனா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆமா சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். ஆமா. இப்போ போனீங்கன்னா அப்படி ஒரு கூட்டம் ஜனங்க. இந்த கோயில் இல்லை, சிறுவாபுரியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா
கிலோமீட்டர் கணக்கில் ஆமா ஆமா கியூ நிக்குது இல்லையா? இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? மக்கள் மத்தியில பக்தி அதிகமாயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லை எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? என்னுடைய பார்வையில சொல்லணும் அப்படின்னா ஆசை அதிகமாயிடுச்சுன்னு சொல்லணும். ஆசையா? ஆமா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சிறுவாபுரியினுடைய மூலவர் படத்தை போட்டு சக்தி விடன்ல நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது 7வது 10வது 11வது தெரியல, சிறுவாபுரி முருகனுடைய படம் போட்டு கோயிலே அப்படியே ரொம்ப பரிதாபமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தா இப்போ நான் கேட்ட அத்தனை பேரும் சொன்ன விஷயம், சிறுவாபுரி போனால் வீடு கட்டிடலாங்க. ஓகே. திருச்செந்தூர் போனீங்கன்னா எதுனாலும் நடந்துருங்க, திருச்செந்தூர் போய் மடிப்பிச்சை எடுங்க, திருச்செந்தூரை போய் இதை பண்ணுங்க. இதெல்லாம் எதை குறிக்குது? ஏன் இதெல்லாம் திருப்ப என்னன்னா என்னுடைய ஆசை. நான் அதை தப்பு சொல்லலை, நான் ஒருபோதும் ஆசைப்படக்கூடாது அதெல்லாம் சொல்லலை. ஆனால் என்னன்னா எதை தின்னா பித்தத்தை தெளியும் இருக்கிற கட்டத்தில் நிறைய யூடியூப்ல இதெல்லாம் சொல்றாங்க, இங்கே போங்க அங்கே போங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு எல்லா வசதிகளும் பெருகிருச்சு. ரொம்ப முன்னெல்லாம் அப்படி கிடையாது, ஒரு கோவிலுக்கு நினச்சோன்னெல்லாம் பயணப்பட முடியாது. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. எல்லா வசதிகளும் பெருகின உன்னையே கோயிலுக்கு படையெடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஜெயமோகன் ஐயாவுடைய ஆலயம் யாருடையதுன்னு ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தில் அவர் தெளிவாக சொல்றார், படையெடுப்பின் போது கோவில் அழிக்கப்பட்டதை விட இப்போதான் அதிகமாக கோவில் அழிக்கப்படுகிறது. ஓகே. த ரியல் ஃபேக்ட். இதை நான் சொல்றதுக்கு தயக்கமெல்லாம் படலை, உண்மையாலுமே சொல்றேன். ஏன் இதை நான் சொல்றேன், இதை கேட்டோன்னு உடனே நீங்க கோயிலுக்கு போகக்கூடாதுங்கிறீங்களா? நீங்களே கோயிலுக்கு போன்னு சொல்றீங்க. ஆனால் நான் கோயிலுக்கு போறதுக்கு ஒரு முறை இருக்கிறது. இப்போ நான் திருச்செந்தூர் போனது சுவாமியினுடைய திருவருளால் கனவுல வந்தது. இப்படி திருப்புகள் பாட பாட நீங்க எந்த கோயிலுக்கு போகணுமோ அந்த கோவில் உங்க கனவுல வரும். அந்த உத்தரவை வாங்கிட்டு தான் நீங்க கோயிலுக்கு போகணும். அப்படின்னா நாங்கள் எப்படி சார் நான் கோயிலுக்கே போக முடியாதுன்னா, உடனே நம்ம என்னென்னா ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரத்தில் இருக்கோம். இப்போ பண்ண அப்படி வந்துடணும். நாங்கள் எப்போ பாடி எப்போ கனவுல வந்ததுன்னா, எதுவுமே இந்த உலகத்தில் அட்ட சைட் நடக்காது. ஒரு சாதாரண ஒரு பிடி அரிசியை நம்ம 1 மணி நேரத்தில் உருவாக்க முடியுமா? அதுக்கு எத்தனை வருஷம் ஒரு விவசாயி காத்திருந்தா அதுக்கப்புறம் அறுவடை பண்ணி நம்ம தட்டில் சாப்பாடாக வர்றதுக்கு பல வருஷம் உழைப்பு இருக்கு. சாதாரண ஒரு பிடி சோத்துக்கே இத்தனை நாள் தவம் இருக்கணும்னா, சுப்பிரமணியனை பார்க்கணும்னா நினைச்சோன்னு முடியுமா? தவம் இருந்தால் தான் கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு அந்த தவம் யாருக்கிட்டையும் இருக்கிறதா? யாருக்கிட்டையும் இல்லை, பெரும்பான்மையான அடியார்கள் அதை தவிர்த்துடுறாங்க. அந்த தவம் இருந்தால் தான் ருசி தெரியும். கோயிலில் போய் கூட்டத்தில் அடிச்சு பிடிச்சி நின்று ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு திருவண்ணாமலை ஆகட்டும், பெரிய பெரிய கோயில் ஆகட்டும், இன்னைக்கு நமக்கு அப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கா? 10,000 பேர் ஒரு இடத்துல கூடுனா அந்த இடம் சுத்தமாக இருக்கிறதுக்கு நம்மகிட்ட கட்டமைப்பு கிடையாது. கோயில் அசுத்தமாகுது. அது மட்டும் இல்லாமல் எங்கே அதிகமாக ஆட்கள் கூடுறாங்களோ அந்த இடம் நிச்சயமாக வியாபாரம் இடமாகத்தான் மாற்றப்படும். இது ஹியூமன் சைக்காலஜி. அது கோவில்னு பார்க்க மாட்டாங்க, சாமின்னு பார்க்க மாட்டாங்க. அங்கிருந்து எதை லாபமாக்கலாம் தான் பார்ப்பாங்க. உள்ளேயும் வியாபாரம் தான் நடக்கும், வெளியும் வியாபாரம் தான் நடக்கும். இதை நான் ஒரு இடத்துல சொன்னோன்னே எனக்கு எதிராக அவ்வளவு பேர் பேசினாங்க. ஒருத்தர் வயிற்றுல அடிக்கிறீங்க, ஒரு சிறு வியாபாரிகள் வியாபாரம் பண்ற இடம் அது இல்லையே, சாப்பாடு வைக்கிற இடம் அது இல்லையே. நீங்க திருச்செந்தூர்ல நான் போகும்போது கால் எனக்கு கூசிருச்சு. அந்த மண்டபத்துக்குள்ள போறேன், சாக்கடை மிதிச்சுட்டு தான் போறேன். எப்படி இருக்க முடியும்? ஏன் அந்த சாக்கடைன்னா நேராக அத்தனை விடுதிகள்ல இருந்து நேராக எங்கே வருதுன்னா, நான் புனிதமாக நினைக்கிற செந்தூராண்டவன் கடலில் சேருது. கடலில் பாருங்க, இன்னைக்கு கடலில் அத்தனை குப்பைகள் கிடக்குது. ஒவ்வொரு நைட்டும் தங்குறாங்க. தங்குறது அவங்கவுங்க விருப்பம் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த இடத்த எப்படி வச்சுக்கணும்னு நமக்கு தெரியணுமே. அதை யாரும் நமக்கு சொல்லியும் தரல. அந்த இடத்த பார்த்தா திருப்பி நம்மளே அந்த இடத்துக்கு போக மாட்டோம். முருகன் எப்படி வருவான்? முருகன் எப்படி வருவான்? அப்போ இதையெல்லாம் யார் சொல்றது? ஒரு கோயிலுக்குள்ள போறாங்க, கோயிலுக்குள்ள போனா ஒரு தூண் விடாம அந்த தூணெல்லாம் இருக்கிற சிற்பம்ங்கிறது, அந்த ஒவ்வொரு சிற்பமும் ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு சொல்ல வருது, ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருது. அந்த விஷயத்தை உணர்ந்தாதான் அந்த கோயிலுக்கு போற பலனே உண்மையாலுமே கிடைக்கும். உண்மையாலுமே சொன்னா கோயிலுக்குள்ள சாமி கருவறையில தான் இருக்கிறார். ஆனா ஏன் கோயிலை சுற்றி இவ்வளவு சிற்பம்? அப்போ பேசாமல் ஒரு கருவறையை மட்டும் வச்சு கட்டியிருக்க வேண்டியது. இவ்வளவு சிற்பம், இவ்வளவு ஒரு கோவில் இருந்தால் அந்த கோவிலுக்குன்னு தனி பிரசாதம் இருக்கும். அது நம்ம ஆளுக்கு நல்லா தெரியும், பிரசாதம் கரெக்டாக. அந்த கோவிலுக்குன்னு ஒரு இசை இருக்கிறது, அந்த கோவிலுக்குன்னு ஒரு தனி கலை இருக்கிறது, அந்த கோவிலுக்குன்னு ஒரு தனி நடைமுறை இருக்கிறது. இது எல்லாம் ஏன் வச்சாங்க? இது வழியாக போனால் தான் கடவுள் அடைய முடியும். இது இல்லாமல் நேராக போய் 10,000 ரூபாய் டிக்கெட் எடுத்து போய் நின்னா, நான் எப்பவும் சொல்லுவேன், எவ்வளவு தான் நீங்கள் போய் நின்று முருகனை நான் பார்த்தேன், முருகனை நான் பார்த்தேன், முருகனை நான் பார்த்தேன், திருச்செந்தூர் போனேன், திருச்செந்தூர் முருகனை பார்த்தேன், இதில் எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்க. எதுலையுமே முருகன் உங்களை பார்க்கல. நான் பார்த்தேன். முருகன் உங்களை பார்க்கணும்னா தவம் இருக்கணும். தவம்னா என்ன? காட்டுக்குள்ளே போயிடலாம் இல்லை. தினமும் இன்னைக்கு சமீபத்தில் நம்மளுடைய வேல்மாறல் வழிபாட்டுக்கு கனடாவிலிருந்து ஒரு ஐயா அன்னதானத்துக்கு நிறையா பண்ணுறாரு.
அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டார், நெகிழ்ந்து போனேன். எனக்கு பழனிக்கு போகணுன்னு ஆசை, ஆனால் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க முருகன் கூப்பிடாமல் போகக்கூடாதுன்னு. நான் பழனிக்கு போகணும், எந்த திருப்புகள் படிக்கணும்னு கேட்டார். எனக்கு அப்போ உள்ளுக்குள்ள ஒரு தனி சந்தோஷம். இதுதான் ஸ்டார்டிங். அப்போது அந்த திருப்புகளோ அதுக்குண்டான தவத்தை தொடங்கினால் தானாக உங்களை இறைவன் கூப்பிடுவார். எந்த கோவிலுக்கு போகணுமோ தானாக கூப்பிடுவார். ஒரு விஷயம் சொல்கிறேன், பெருவான அதெல்லாம் சொல்கிறதில்ல, இருந்தாலும் இந்த நேயர்களுக்காக இது என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்கன்னா நடக்குமாங்க இருக்கா. சமீபத்தில் எனக்கு ஒரு கனவு ஒன்று வருது. அந்த கனவுல தாள போடுற அந்த இதுவும் திருக்கோலக்கான்னு கேட்குது கனவுல. எனக்கு திருக்கோலக்கா கோவில் தெரியும், ஆனால் அந்த வரலாறுலாம் மறந்து போச்சு. அந்த கனவு வந்ததுக்கப்புறம் திருப்பி அந்த கோவிலை பற்றி படிக்கிறேன். அது என்னன்னா, திருஞான சம்பந்தருக்கு பொற்தாளம் கொடுத்த இடம், தங்கத்தில் தாளம் கொடுத்த இடம். அது எதுக்குன்னா பேசுறவங்களுக்காகவே அந்த இடம், அந்த கோவில். அங்க ஓசை கொடுத்த நாயகின்னு அம்பாளுக்கு பேர். என்னன்னா, திருஞான சம்பந்தர் சின்ன குழந்தை கையில தட்டி தட்டி பாடுறாரு. சிவருமானுக்கு வலிக்குது, ஐயோ பாவம் குழந்தை கை தட்டி செவந்துருமேன்னு தங்கத்துல அந்த தாளம் கொடுக்குறாரு. தங்கத்துல கொடுத்தங்க தட்டுனா சவுண்ட் வர மாட்டேங்குது. அந்த சவுண்டை அம்பாள் கொடுக்குறா. அதனால அவளுக்கு பேர் ஓசை கொடுத்த நாயகின்னு பேர். இன்னைக்கு அந்த கோவில்ல பாடகர்கள், கலைஞர்கள், பேச்சாளர்கள் அங்க போய் வேண்டிட்டு வந்தா நல்லா பேச்சு வரும். இது என் கனவுல வருது. அது என்னோட எதுவாக வேணா இருந்துட்டு போடு, நான் முன்னாடி படித்தது என்னோட ஞாபகம் என்னவா வேணா இருந்துட்டு போடு. பட் உங்கள் கனவுல வேற எதுவும் வராமல் சாமியினுடைய ஏதோ ஒன்று வந்திருக்குன்னா இட்ஸ் அவருடைய ஆசீர்வாதத்தினால் வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் திருக்கோலக்கா போகணும்னு அர்த்தம். நான் இன்னமும் போக முடியல, ஏன்னா என்னுடைய ஊழ்வினை. அது எப்போ இறைவி கூப்பிட்றாலோ அப்போ தான் நான் போக முடியும். இந்த மாதிரி நிறைய இடம் இருக்கு. இப்போ நான் இந்த கோவில் நான் சொல்லியிருக்கேன்னா உடனே நம்ம அந்த கோவிலை போய் பார்த்துடணும் இல்லை, ஏக்கம் வரணும். நான் அதை எப்போ சொல்லுவேன், ஒரு காதலன் காதலிக்கு எப்படி ஏங்குவானோ அந்த ஏக்கம். காதல்ல எது அழகுன்னா உடனே நின்னா என்னத்து இருக்கும், அவ்வளவுதான் முடிஞ்சுவா. காத்திருந்து காக்கிறது, அந்த காத்திருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் அந்த இதை அறிவுப்படுத்தும். அந்த காத்திருப்பு இருந்தால் தானாக உங்களுடைய நீங்க எந்த கோயிலுக்கு போகணுமோ அந்த கோயிலுக்கு போகலாம். முருக பக்தியிலே ஒரு பெஞ்ச் மார்க், ஒரு ஆர்கிடைப்னு கூட சொல்லலாம் பாம்பன் சுவாமிகள். அவர்கிட்ட இருந்து முருக பக்தர்கள் கத்துக்க வேண்டிய விஷயம், அற்புதமான விஷயம். நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு இதுக்கு எப்படியோ இறைவன் ஒரு திருவருள். பாம்பன் சுவாமிகள் பழனிக்கு போனதே கிடையாது. அப்படியா? ஆமாம், பழனிக்கு போனதே கிடையாது. பழனி போகணுன்னு ஆசை, முருகன் கூப்பிடவே இல்லை பழனிக்கு. இவர் என்ன பண்ணிட்டார், ஒரு நாள் கிளம்பிட்டு எதிர்த்தாப்புல ஒருத்தர் வர்றார். எங்கே போகிறீங்கன்னா, பழனி போகிறீங்க, பழனி போகிறேன்ட்டார். இவர் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுன்னா சாமி வானத்திலேயே சொல்லி, நான் உன்னை பழனி வர சொன்னேன்னா கேட்குறார். விதுவிதுத்து போனார். நீ கூப்பிடுற வரைக்கும் பழனி வரவே மாட்டார். சாமியினுடைய முக்தி அடைகிற வரைக்கும் பழனி போகலை சாமி பழனி. அப்போ பாருங்க, இப்போ தெரியுதா ஒரு பக்தன் சாமி கூட எந்த அளவுக்கு இணைஞ்சா எந்த அளவுக்கு முருகன் பார்த்துக்குவார் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு பக்தனையும் முருகன் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத பாம்பன் சுவாமிகளுடைய வரலாறு தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. என்னன்னா, பாம்பன் சுவாமிகளுடைய ஒரு தோப்பில் நடந்து போயிட்டு இருக்கிறார், முள்ளு குத்திடுது, ரத்தம் வந்துடுது, துணியை கட்டிட்டு வீட்டில் படுத்துறார். மறாவது நாள் அந்த அவருடைய காலுக்கு ஒருத்தன் செருப்பு செஞ்சு கொண்டு தரான். யார் உனக்கு சொன்னதுன்னு கேட்டனும், முருகன் தான் கனவுல சொன்னார். அது அதிசயம் இல்லைங்க, பாம்பன் சுவாமிகளுடைய கால் சைஸை சொல்லியிருக்கார். இது எப்படி நடக்கும்? இதை படிச்சோன்னே எந்த அளவுக்கு சாமி, ஏன்னா பாம்பன் சுவாமிகள் முருகனை தவிர வேற எதையும் நினைக்கல. ஆனா அவருக்கு என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் அவரை தேடி வந்தது. அவர் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறாருன்னா, போறதுக்கு முன்னாடியே அவர் போற வேண்டிய இடத்துல யாராவது ஒரு அடியானுடைய கனவுல போய் என் பக்தன் வரான்னு சொல்லிடுவார். அப்படித்தான் அவர் சென்னையில தங்கி இருந்தார். கால் முறிபட்டு போனது. இப்ப நம்ம இதை பார்த்தோன்னே என்னது, பாம்பன் சுவாமிக்கு கால் அடிபட்டுருச்சு, அப்ப முருகன் ஏன் காப்பாத்தாம போனார்? அனுபவிக்கணும். உடையணுங்கிறது அவருடைய பிராரப்த விதி. அனுபவிச்சார், படுத்திருக்கிறார், சாமி நினைக்கிறார், கனவுல மயில் வருது. மயில் வந்ததுக்கு அப்புறம் முருகன் வரார். அப்பதான் இன்னொரு உண்மை புரிஞ்சது, முருக பக்தியில மயிலுங்கிற ஒரு அடையாளம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மயிலுங்கிறது சாதாரண வடிவம் கிடையாதுங்கிறத அருணகிரிநாதர் நிறைய இடத்துல சொல்றார். நிறைய இடத்துல அந்த மயிலினுடைய இம்பார்ட்டன்ஸை நிறைய பதிவு பண்றார். பாம்பன் சுவாமிகள் கனவுலையும் மயில் வந்ததுக்கு அப்புறம் தான் வேல் காலில் ஒட்டின அந்த இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு மயூர வாகன சேவைன்னு பாம்பன் சுவாமிகளுடைய கோவிலில் நடத்துறாங்க. உடைந்த காலை ஒட்ட வைத்தார். அது மட்டும் இல்லாமல் சண்முக கவசம் எப்படி திருப்புகள் இதெல்லாம் இருக்கும். பாம்பன் சுவாமிகள் கிட்டத்தட்ட அருணகிரிநாதருடைய அப்படியே ஒரு ஜெராக்ஸ் தான் பாம்பன் சுவாமி. அவர் எப்படி வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாரோ அதே மாதிரி இவர் பயன்படுத்துவார். பொதுவாகவே இந்த கிருஷ்ணரை தான் அதிகமாக கொண்டாடுவாங்க. கிருஷ்ணர் பஜன், கிருஷ்ணருடைய சம்பிரதாயம் ரொம்ப அதிகம்.
ஆனா அதே பக்தி பாம்பன் சுவாமி கிட்ட இருந்தது. குழந்தையா வந்து முருகன் விளையாடி இருக்கிறார் பாம்பன் சுவாமி கிட்ட, கண்ணை பொத்தி இருக்கிறார். முருகனுடைய வாசம் அடிச்சிருச்சு. குழந்தைய வந்து கண்ணை பொத்தணும்னு வாசம் அடிச்சிருச்சு. திறந்தோடனே குழந்தைய காணும். அழுகிறார். அழுது ஒரு பதிகம் பாடுறார், வேர்க்குழவி வேட்கைன்னு. என்னால அந்த வேர்க்குழவி வேட்கைன்னு, குழவினா குழந்தை, வேலோட வந்த குழந்தை. அந்த குழந்தையை காணணும், என் கண் தேடுதே, என் அந்த வாசம் அடிக்கணும்னு என் மூக்கு தவிக்குதே, அந்த சலங்க சத்தம் கேட்கணும் காது தவிக்குதே, கட்டி பிடிக்கணும் உடம்பு தடிக்குதே, துடிக்குதே, அந்த பிஞ்சு கன்னத்துல முத்தம் கொடுக்கணும் உதடு துடிக்குதேன்னு உருகி உருகி எழுதியிருப்பார். இதுல அழகு என்னன்னா, இதை பாராயணம் பண்ணா குழந்தை இல்லாதவங்களும் குழந்தை இன்னைக்கு நடக்கும், சித்தி ஆகுது. இந்த மாதிரி முருக பக்தியில 15வது நூற்றாண்டில் அதற்கு முன்னாடி இருந்த அடியார்கள் எப்படி முருக பக்தியை நிரூபித்து காட்டினார்களோ, சமீபத்திலே நிரூபித்து காட்டிய மகான் பாம்பன் சுவாமிகள். இதே மாதிரி பாம்பன் சுவாமிகளை பற்றி ஒரு ஸ்டூடியோவில் பேசுகிறேன். எங்கன்னா அடையாறில் இறங்கி வரேன். மனசுக்குள்ளே பாம்பன் சுவாமியில் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு தோணுது. போய் ஆட்டோவில் ஏறலான்னு ஆட்டோவில் போகிறேன். ஆட்டோவில் பாம்பன் சுவாமிகளோட படம் வச்சுருக்குறாங்க. அந்த டிரைவரு, இப்போ தான் சார் கோயிலுக்கு போகணுன்னு நினச்சேன், நீங்களே வரீங்க, வாங்க போவோங்கிற. இது அதோட அங்கே போன என்னுடைய அதே மாதிரி பாம்பன் சுவாமி கோயிலுக்கு முதல்ல போகிறேன். எதுக்குன்னா, என்னுடைய விஜய் டிவி ஆடிஷனுடைய முதல் நாள் பாம்பன் சுவாமிகளை பார்த்துட்டு போகிறேன். உட்கார்ந்துருக்கிறேன். பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆர்டர் ஒன்று இருக்குது. இந்த திருப்புகள் கேட்குறதுக்கு பிளேலிஸ்ட்டில் ஒரு ஆர்டர் ஒன்று இருக்குது. என்னுடைய ஒரு குழந்தைத்தனமான புத்தி என்ன சொல்லுது, உண்மையாலுமே இவர் இங்கே உட்கார்ந்துருப்பாரோ, அப்போ நான் கேட்குற பாட்டு அதே வரிசையில் வந்தால் இவருக்கு இருக்கிறாருன்னு அர்த்தம்னு உட்கார்ந்துருக்கிறேன். சார் நம்பவே முடியாது, அடுத்த செகண்ட் போட்ட பாட்டு அதே பாட்டு. சுற்றி முடிச்சுட்டு போகிறேன். ஒரு அம்மா உட்காந்துருந்தது. அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த அம்மா நான் பார்த்ததில் ஒன்று, நான் போகும்போது எதுக்காக வந்தியோ அதெல்லாம் நல்லா நடக்கும் போ அப்படின்றாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா, முருகனுடைய அருள் எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்குங்கிறதுக்கு பாம்பன் சுவாமிகள் ஒரு உதாரணம். அதே மாதிரி குமாரஸ்தவம்னு ஒரு மந்திரம் இருக்குது. அதில் வந்து என்னென்னா, நிறையா பேருக்கு இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் நிறையா இருக்கும். அதில் சாமி ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார், நவநிதி பதையே நமோ நமஹா, சுபநிதி பதையே நமோ நமஹா. நிதி இருக்குது, ஓகே, அது என்ன சார் சுபநிதி அப்படின்னா, லைஃப்பில் சில பேருக்கு பணம் இருக்கும் ஆனால் அனுபவிக்க முடியாது. எங்கே தேவையோ அங்கே பணத்தை பயன்படுத்த முடியாது. சில பேருக்கு பணம் ஒரு பெரிய இதுதான், இந்த பணத்தை சுபநிதியாக மாற்றுறது. இந்த ஒரு வார்த்தை லைஃப்பில் இருக்கிற ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை சரிப்படுத்தும். நானே அனுபவிச்சிருக்கிறேன். ஓகே, அதான் இது ஒரு வார்த்தை தான். அதான் குமாரஸ்தவத்தினுடைய மகிமை. இதை கொடுத்தது பாம்பன் சுவாமிகள். பாம்பன் சுவாமிகள் பக்தி மூலியமா முருகன் அப்ரோச் பண்ணான்னு வச்சுக்கலாம். போகர் ஞான வழியில அப்ரோச் பண்ணான்னு எடுத்துக்கலாம். ஆமாம், மொத்தம் 4 வழி இருக்குங்க. சரியை, கிரியை, யோகம், ஞானம், 4 வழி. இது இந்த 4 பதியில கடைசி நிறைவு படிதான் ஞானம். அதுதான் இடமும், அதுதான் எண்டும் கூட, அதுதான் வழியும் கூட. இதில் இந்த சரியை கிரியை வரைக்கும் பக்தி மார்க்கத்தில் போவோம். பக்தியில் போக 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 அடுத்த ஸ்டெப்பு யோகம், அடுத்த ஸ்டெப்பு ஞானத்துக்கு போயிடும். சித்தர்களுடைய வாழ்வியல்ங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளுடைய மொழிகளுக்குள்ளே அடக்கிறது கிடையாது. நம்மளால் அதை புரிஞ்சிக்கவும் முடியாது. அது டோட்டலாக டிஃப்ரெண்ட். அந்த சித்தருடைய இதுதான் வழின்னே நம்மளால் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு, இன்னமும் 18 சித்தருங்கிற அந்த டிஃபைனே ஒரு ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு அப்ராக்சிமேட் தானே ஒழிய 18 தான் எண்டு கிடையாது. அது ஒரு இது அல்ல. போகர் வந்து முழுக்க முழுக்க ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை. அவர்கிட்ட பக்தியும் இருந்தது, ஞானமும் இருந்தது. அதுதான் விசேஷம். அவர்கிட்ட பக்தியும் இருந்தது, ஞானம் இருந்தது. போகருடைய கனவுன்னு சொல்லக்கூடாது, தியானத்துல முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார். அந்த காட்சி கொடுத்த வடிவத்தை தான் பழனியில பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் போகர் நிறைய இடங்களுக்கு பயணம் பண்ணியிருக்கிறார். அவருக்கு வந்து அஷ்டமா சித்தி ரொம்ப சுலபமாக கைகூடி இருக்கிறது. போகர் வந்து தீவிரமான சாக்த உபாசகர். அதுலதான் எனக்கு உண்மை புரிஞ்சுது. என்னன்னா, யாரெல்லாம் அம்பாளை அதிகமா உபாசனை பண்றாங்களோ அம்பாள் கையை பிடிச்சி கொண்டு போய் முருகன்ட்ட விட்டுருவா. அப்படிதான் என் வாழ்க்கையும் நடந்தது. போகர் வந்து புவனேஸ்வரியினுடைய உத்தரவுல தான் முருகனை பிரதிஷ்டை பண்ணது பழனியில. அதே மாதிரி போகருக்கு வந்து இந்த மூலிகையை சேர்க்கணும்னு சொல்லி உத்தரவு கொடுத்து அப்பதான் பழனிக்கு வர்றார். பழனிக்கு வந்து அந்த மூலிகையெல்லாம் சேகரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மூலிகையை நவபாஷாணத்துல சேர்த்து அந்த வடிவத்தை கொண்டு வருகிறார். அதில் நிறைய ட்ரையலர் மெத்தட் நிறைய பண்ணியிருக்கிறார். அது ஏன்னா சித்தருடைய வாழ்க்கை சயின்ஸு வேற வேற கிடையாது, கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அதுல நிறைவான சிலையை உருவாக்குறதுக்கு முன்னாடி நிறைய சிலைகளை உருவாக்கி இருக்கிறார். அது நமக்கு அதுல சில விஷயங்கள் இந்த இடத்துல பதிவு பண்ணா
பண்ணலான்னு இறைவனுடைய உத்தரவு வந்த போது சில இடங்கள்ல பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார். அது காலப்போக்கில் நமக்கு தெரிஞ்சது இப்போ பூம்பாறை சொல்றாங்க, திருச்செங்கோடு சொல்றாங்க, இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கலாம். இறைவனுடைய திருவுருளா நமக்கு இதுதான் தெரிஞ்சிருக்கு. ஆனால் பூரணமாக இதில் தான் பழனியில தான் வச்சிருக்கிறார். இதை ரொம்ப சுவாரஸ்யமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்திரா சவுந்தரராஜனுடைய எழுத்தாளரை வந்து இறையுதிர் காடுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அது முழுக்க முழுக்க போகர் நவபாஷான சிலையை வடிவமைத்ததை ஒட்டி எழுதப்பட்ட புனைவு நாவல். அது இதை நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறவங்களுக்கு அது பயன்படும். இந்த நவபாஷான சிலையோட சிறப்பு என்ன? நவ பாஷாணம்னு சொன்னா விஷம்னு அர்த்தம். அந்த நவபாஷானம் இன்னைக்கும் கிடைக்குது, இன்னைக்கும் நிறைய இடங்கள்ல கிடைக்குது. இன்னைக்கும் கோவில் கும்பாபிஷேகம் இருக்கு பாருங்க, கோவில் கும்பாபிஷேகம் போது விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்றதுக்கு உள்ள கர்ப்பம்னு ஒன்று வைப்பாங்க. அதனாலதான் அதுக்கு பேர் கர்ப்ப கிரகம்னே பேர். அந்த கர்ப்பத்துக்குள்ள வைக்கிறதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு, அது ஆகமம் பட்டியல் போடுது. அதுல ஒன்று இந்த நவபாஷானங்களும் இருக்குன்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக நவபாஷானா வெறும் 9 மட்டும் கடந்ததில்லை, 9 கோடிக்கு மேலே மூலிகையில் அதை சுவாமி சேர்த்திருக்கிறார். அந்த நவபாஷானத்தினுடைய தன்மையே என்னன்னா, யார் அதன் முன்னாடி நிற்கிறாங்களோ அவர்களுடைய நோயை குணப்படுத்தும். ஓகே, அதுதான் அந்த நோய். என்னன்னா உடம்புல வர நோய் மட்டும் கிடையாது, மனநோயும் கூட. ஆமா, 3 நோய் இருக்கு. உடம்புல வர நோய் நமக்கு தெரிஞ்ச காய்ச்சல், தலைவலி, இதெல்லாம். மனசுல வர நோய் ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, எதுன்னு என்னென்னமோ. உயிர்ல வர நோய் பிறவி நோயின்னு தான் சொல்லுவாங்க. இந்த 3 நோயும் குணப்படுத்துற தன்மை பழனி ஆண்டவனுக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கும் வேர்க்கக்கூடிய இடம், முருகனுடைய மேனியில வேர்க்கிற இடம் 3 இடம். ஒன்று திருச்செந்தூர், ஒன்று பழனி, இன்னொன்று சிக்கல் சிங்காரவேல். இதெல்லாம் வருடங்களுக்கு ஒரு முறை எப்போது ஒரு நாள் வேர்க்கிறது. அனுதினமும் வேர்த்து கொட்டக்கூடிய இடம் முருகனுடைய நவபாஷான விக்கிரகம் தான். அதிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு துளியும் மருந்து. அங்க வேலை செய்யக்கூடிய அர்ச்சகரே என்று சொல்லியிருக்கிறார், அவர் மார்புல சந்தனம் வைப்பாங்க. அந்த சந்தனம் வந்து என்ன ஆகும்னா கேன்சர் நோய்க்கு மருந்தாக மாறுகிறது. அது மட்டும் இல்லாம முருகன் பரிபூர்ணமா விளையாடுற இடம் பழனி. பழனி சாதாரண இடம் கிடையாது. அருணகிரிநாதர் சொல்றார், பழனி இப்படி நடந்துகிட்டு இருக்காரு அருணகிரிநாதர். முருகன் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு அடியாருக்குள்ளேயும் பூந்து வரான், இப்படி நடந்து போயிட்டே இருக்கிறார். ஆனா யாருக்கு அது தெரிய மாட்டேங்குது. அருணகிரிநாதர் சொல்றார், ஆவிக்குள் பூந்து விளையாடும் பெருமாங்கிறார். அவர் இறங்குறது தெரியுது. அது மட்டும் இல்லாம பழனி மலையில ஒரு விசேஷம் என்னன்னா, அங்க பழனி மலையில ஏற 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 தவமிருந்து ஏறவங்க ஒவ்வொருத்தருக்கும் முருகன் காட்சி கிடைக்கும். அது சாமி சொல்றாரு, முன்னை தவமுடையோரை எல்லாம் இழுக்கும் பழனி வித்தகா. எப்படியாவது இழுத்துருவாராம். அப்படி அங்க மேல இருக்கிற தண்டாயுதபாணியினுடைய அந்த விக்கிரகம் ஒரு நடமாடும் மருத்துவமனைன்னு சொல்லும். அது அந்த ஆண்டி கோலத்துக்கு தான் அவ்வளவு சிறப்பு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ராஜ அலங்காரத்துல பார்க்கணும், அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நம்ம இப்ப ஏற்படுத்திக்கிட்டோம். ஆனா அது வந்து ஆண்டி அலங்கார முருகனுக்கு தான் தனி மவுசு. அந்த அலங்காரத்துல வச்சு பூஜை பண்றவங்களுக்கு நான் என்னோட பேட்டி நிறையான்னு சொல்லியிருக்கேன். ஆண்டி முருகனை பூஜை பண்றவங்க நம்ம அரசனாக்காம விட மாட்டான், அது அவருடைய தனி. அதனாலதான் இன்னைக்கு நீங்க வெளிநாடெல்லாம் போனீங்கன்னா நகரத்தார் காவடி எடுக்கிறாங்க பாருங்க, தொன்மையா எடுக்கிற நகரத்தாரனுடைய எல்லா கட்டின கோயிலையும் ஆண்டி முருகன் தான் இருப்பார். ஆண்டி முருகனுக்கு ஒரு தனி இது இருக்கு. ஏன்னா அந்த வடிவத்துக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. காவடி எடுக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற சிக்னிஃபிகன்ஸ் என்ன? இந்த காவடி தோன்றிய இடம் பழனி தான். அதாவது சிவபெருமான் அகத்தியருக்கு சிவகிரி சக்திகிரின்னு 2 எண்ணத்தை கொடுக்கிறார். அதை அகத்தியர் தன்னுடைய சீடனாகி இடும்பன்கிற ஒரு அசனனை கொண்டு 2ஐயும் எடுத்துட்டு வாங்குறார். 2ஐயும் தூக்கிட்டு வராரு. தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல வைக்கும்போது வச்சு இலைப்பாரும் போது அந்த ஒரு மலையில மட்டும் ஒரு பையன் ஏறி நின்றுக்கிறான். ஏறணும்னா அதை தூக்க முடியாம போனோடனேயே அந்த பையன்கிட்ட போர் இடுகிறார் இடும்பன். போர்ல வந்து இடும்பன் மாய்ந்து விடுகிறார். இடும்பி அவருடைய மனைவி வந்து அழுது புலம்பி வந்த சிறுவன்கிட்ட காலில் விழுந்து கெஞ்சும் போது அப்பத்தான் வந்தது முருகன்னு தெரியும். 2 பேருக்கும் அருள் கொடுத்து இடும்பனுக்கு உயிர் கொடுத்து தனக்கு வந்து தன்னுடைய காவலனாக இடும்பனை நிறுத்துகிறார் முருகப்பெருமான். அப்போது இடும்பன் ஒரு வரத்தை கேட்கிறார், எனக்கு நீங்களே வந்து இந்த வரத்தை கொடுக்கறதுக்கு காரணமா இருந்தது இந்த 2 மலை. இதே மாதிரி யாரு அவங்களுடைய வேண்டுதல்களை காவடியாக கொட்டி கொண்டு வந்து உங்களை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு இதே மாதிரி அருள் கொடுக்கணும்னு அப்படியே செய்கிறோம்னு சொல்லி அந்த காவடி எடுக்கிற பழக்கம் உருவாகுது. அதை தொடங்கியது விவசாயிகள். அது எப்படின்னா தைப்பூசத்தை ஒட்டி தான் எடுப்பாங்க. தைப்பூசம் எப்போ இருக்குன்னா பௌர்ணமி நிலவு. அப்ப தைப்பூசம்ங்கிறது அறுவடையான பொருட்கள் தயார் நிலையில இருக்கிறது. அந்த அறுவடையாக்கப்பட்ட பொருளை எல்லாம் 2 சமமாக கட்டி கொண்டு தோல்ல வச்சு எடுத்துட்டு போவாங்க. அதுலேயும் சர்ப்பக்காவடி, மச்சக்காவடி. இன்னைக்கு கூட அந்த நியூஸ் பேப்பர் கட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மகான் ரொம்ப சமீபத்துல சர்ப்பக்காவடியினுடைய விசேஷம் என்னன்னா, பாம்பை வெட்டி சமைச்சிருவாங்க. சமைச்சு காவடியா கட்டி
எந்த கோவிலுக்கு போகணுமோ அந்த கோவிலில் போய் திறப்பாங்க, பாம்பு எந்திரிச்சு வரும் உயிரோட. அது இந்த நியூஸ் பேப்பர்ல பதிவே இருக்கு. அப்படி பாம்பு உயிரோட எந்திரிச்சு வரும். மச்சம்னா மீனை வெட்டி 2 பக்கம் கொண்டு போவாங்க, மேலே போனா அந்த மீன் உயிரோடு இருக்கும். இப்படியெல்லாம் காவடிங்கிறது இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா அடிவாரத்தில் கிடைச்சி தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்படி இல்லை, காவடிங்கிறது முழுக்க முழுக்க எப்படி ஐயப்பன் கோயிலுக்கு இருமுடியோ அந்த இருமுடி தூக்குறதுக்கு அவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு. 48 நாள் விரதம் இருக்கணும், பிரம்மச்சரியம் இருக்கணும், கடுமையான நியம நிஷ்டங்கள் இருக்கணும். அப்படி ஒரு விரதத்தோடு தான் காவடியை தூக்க வேண்டும். அந்த காவடியில நிறைய வகைகள் இருக்கிறது. இத்தனை வருஷமான இந்த காவடி, இத்தனை வருஷமான இந்த காவடி. ஆனா காவடி எடுப்பதற்கு ஆண் எடுக்கணும், பெண் எடுக்கணும், அந்த ரூல்ஸ் யார் வேணா எடுக்கலாம். ஆனா விரதத்தோடு தான் எடுக்கணும். விரதத்தோடு இருக்கணும். குறிப்பிட்ட நாட்கள் கட்டாய விரதம் இருக்கணும். விரதம் இல்லாம காவடி தூக்க கூடாது. அது ஏன்னா அந்த காவடிங்கிறது சாமியா கொடுத்த வரம். அது உண்மையாலுமே இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அந்த காவடியில 2 என்ன கொண்டு போய் கொடுக்குறேன்னா, பாவம் புண்ணியம், இது 2 தான் வாழ்க்கை. 2ஐயும் உன்ட்ட ஒப்படைச்சிடுறேன். அதுதான் அதனுடைய சூட்சுமம். அந்த காவடியில கொண்டு போய் அங்கே பழனிமலை ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. சமீபத்தில் முருகப்பெருமான் நம்ம வேல்மாறல் வழிபாட்டுக்கும் உத்தரவு கொடுத்திருக்கிறார். காவடி விழா நடத்த சொல்லி வெகு விரைவில் பழனியில காவடி விழா நடத்த இருக்கிறோம். சிறப்பு. இப்போ பக்தர்களுக்கு ஒரு சில சமயங்கள்ல ஒரு சில மோட்டிவேஷன்ஸ் தேவை. நம்பிக்கை குறையும் போது, இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, கனவு வரும், அந்த மாதிரி. அது இல்லாம முருகன் நான் இருக்கேன் அப்படின்னு காமிக்கிறதுக்கான சில சைன்ஸ்னா என்ன இருக்கும்? ரொம்ப அற்புதம். என்னன்னா, ஒரு சில உதாரணங்கள் சொல்லலாம். ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா, நீங்க முருகான் இருக்கியா அப்படின்னு மனசுக்குள்ள முருகனோட ஏதோ ஒரு பதிகத்தை சொல்லுங்க. நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, வந்தவனையும் வருகின்றவனையும் கந்தன் என்று பெயர் சொல்ல கலங்கிடுமே, செந்தில் நகர சேவகாயனம் வெந்திரின் அறிவாருக்கு மேவாராதே வினை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பதிகத்தை பாடினீங்கன்னா, நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது முன்னாடி வந்து நிற்கும். முருகனுடைய உருவம் வந்து நிற்கும். அதே மாதிரி ஒன்று. 2வது, சாமிகிட்ட பூ விழும். இதெல்லாம் பார்த்தா ஏதோ மூட நம்பிக்கை மாதிரி தெரியும். ஆனால் அப்படி கிடையாது. அது அப்படி கிடையாது. நான் நிறையா தடவை அதை உணர்ந்திருக்கிறேன். முருகன்ட்டு உத்தரவு கிடைக்கும். அது 3வது என்னன்னா, ஏதோ ஒரு வகையிலிருந்து உங்களுக்கு உண்டான மெசேஜ் தேடி வரும். சில பேர் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் அது ஒரு நல்ல விஷயம்தான். ஏதோ ஒரு வகையில் நம்ம பாசிட்டிவாக இருக்கிறது நல்லது தான். அப்படி 3. 4வது ரொம்ப பிரசித்தமானது எதுன்னா, கனவுகளும் சகுனம் நிமித்தம்னு இருக்கு. அதாவது முருகப்பெருமான் நம்மகிட்ட ஏதோ ஒன்று சொல்ல வரார், அவருடைய அருள் நம்மகிட்ட வரப்போகுதுன்னா ஏதோ ஒரு வகையில் வரும். அது முழுக்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு நடந்த அளவுக்கு அது திருப்புகழ் மூலமாக தான் வரும். திருப்புகழ், வேல்மாறல், வேல் வகுப்பு. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். சமீபத்தில் துபாயில் வேல்மாறல் நடத்தணும். எல்லா வேல்மாறலுக்கும் வேல்மாறல் நடத்துறதுக்கு முன்னாடி திருச்செந்தூர் பன்னீர் விபூதி எப்படியாவது வந்துடும். அதை நான் வேணும் கேட்கறதுல வந்துடும். நான் அதைத்தான் உத்தரவாக எடுத்துப்பேன். இங்கே கிடைக்கிது, சரி இந்தியாவில். துபாயில் யார் கொடுப்பா? எனக்கு உள்ளுக்குள்ள சந்தேகம் வருது, கேள்வியும் வருது, பிரார்த்தனையும் இருக்குது. முருகா எப்படி என்னன்னு தெரியலையேன்னு. அதை நடத்தக்கூடிய அந்த அஜ்மான்கிற இடத்துல போய் இறங்குறோம். அங்கே இறங்கணுன்னா அங்கே அதை அரேஞ்ச் பண்ண பெருமாள் ஐயான்னு ஒருத்தர், அதை பிரியான்னு ஒரு அம்மாவும் அவங்க எல்லாம் சேர்ந்து நடத்துகிறாங்க. அதில் ஒரு பெருமாளுங்கிற ஐயா தான் அதுக்கு பூக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. அதை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, ஐயாவுக்கு நான் ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு முதல் தடவை பார்க்குறேன்னு அவர் பேக்கெட் எடுக்கிறார். கொத்தா பன்னீர் விபூதி. ஒரு நிமிஷம் இதாகிடுச்சு. அதை விட என்னென்னா, முருகன் நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்பார். இன்றைக்கும் மலேசியாவில் 2 அடியார்கள் இருக்கிறாங்க. சுசி அம்மாவும் யோகேஷ் அம்மாவும் 2 பேரும் தே ஆர் சேஞ்ச்டு. அவங்க உள்ளே வரும்போது அந்த வழிபாட்டுக்குள்ளே வரும்போது, ஆனால் இன்னைக்கு முருகன் தான் வாழ்க்கைன்னு மாறிட்டாங்க. அங்கே ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க எப்பெல்லாம் முருகன் டவுட்டாக இருக்காங்களோ அங்கே வேல் நம்பர் பிளேட்டு போகும். அதில் என்னன்னா VELன்னு பிளேட் போகும். இன்ன வரைக்கும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. வேலுன்னு ஒன்று கிராஸ் பண்ணி போகும். இந்த மாதிரி சின்ன உதாரணங்கள். அப்போ இதெல்லாம் வந்தால் மூட நம்பிக்கையாக இருக்காதான்னு கேட்டால் அது மூட நம்பிக்கை இல்லை. இது பாரதியார் சொல்கிறார், காக்கை சிறகினிலே நந்தலாலான் இந்த கருமையினிடம் தோன்றுதையே நந்தலாலா. பார்க்குறவனுக்கு காக்காவோட ரெக்கை, ஆனால் அதை பார்த்தா எனக்கு உன்னுடைய கருமையினிடம் தோன்றும். அதோட தீயுக்குள் விரலை விட்டால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா. அதை தீய சுட்டா கூட உன்னை தொடர உணர்வு வருது. இதுதான் கடவுள் உணர்வுக்குண்டான. பார்க்குற இடமெல்லாம் சாமியினுடைய சைன் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால நீங்க எப்பெல்லாம் சோர்வா இருக்கீங்களோ அப்பெல்லாம் முருகன்கிட்ட வேண்டிட்டு ஒரு பதிகத்தை பாடிட்டு வெளியே போங்க, நான் இருக்கிறேன்னு நினைச்சிருவேன். முருகனுக்கும் குண்டலினி சக்திக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிலேஷன் என்ன? அற்புதமான கேள்வி.
இந்த குண்டலினி சக்திங்கிறது பார்க்குறவங்களுடைய புரிதலுக்காக சொல்கிறேன், ஒவ்வொரு உயிருக்குள்ளும் ஒளிந்திருக்கக்கூடிய இறை பேராற்றல் தான் அந்த குண்டலினி சக்தி. அது எந்த இடத்தில் அதனுடைய ஆற்றல் வியாபிக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை விரிவடையும். அதை கொண்டு வந்து 6 சக்கரங்கள் இருக்கிறதாக நம்மளுடைய யோக மரபு சொல்லுகிறது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னி, சகசிரதளம்னு. இது 6 தான் 6 படை வீடு. ஓகே, அதுதான் 6 படை வீடு. 6 படை வீட்டை அடுக்கி பார்த்தீங்கன்னா அது முருகனுடைய வரலாற்றுப்படி இருக்காது, மாறி மாறி இருக்கும். இது ஏன் அப்படின்னா, நக்கீரருக்கு முருகப்பெருமான் 6 ஆதாரங்களில் காட்சி கொடுத்த படி அவர் திருமுருகாற்றுப்படையை அமைத்து கொடுத்தார். அப்படி ஒவ்வொரு படை வீடாக இருந்தது தான் நம்ம திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, தணிகை, பழமுதிர்ச்சோலைன்னு வச்சிருக்கோம். இப்போ இந்த குண்டலினி சக்திங்கிற அந்த சக்தியினுடைய ஆற்றல் எப்படி மேலே கொண்டு வர்றது அப்படின்னா, அதற்குத்தான் ஒரு நாடி இருக்கிறது, சுழுமுனை நாடின்னு பேர். அந்த சுழுமுனை நாடிக்கு 2 பக்கமும் 2 நாடிகள் இருக்கிறது. இடகலை, பிங்களை. சுழுமுனை முருகன், இடகலை வள்ளி, பிங்களை தெய்வானை. இதை கந்தகுரு கவசம் எடுத்தீங்கன்னா, இடகலை பிங்களை ஏதும் அறிந்திலே என்னன்னா இதுல போகணுமா அதுல போகணும்னா தெரியாது. சுழுமுனை நாற்கந்தான் அந்த முருகனுடைய வேலுங்கிறது. முருகப்பெருமானுடைய உபாசனை செய்ய 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 வாழ்விலே ஒரு கட்டத்துக்கு மேலே தானாக அந்த யோக நிலைக்கு கொண்டு போகிறத வேலையை அவரே செய்வார். ஏன்னா முருகனுக்கு ஒரு தனி பெயர் இருக்கிறது, சித்தன்கிற பேர் அவருக்கு ஒரு தனி சித்தன் வாழ்வினே அவருக்கு ஒரு பேர் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அருணகிரிநாதர் பல இடங்கள்ல இந்த யோகத்தை பற்றி எல்லாம் சொல்கிறார். யோகத்தை பற்றி நிறைய இடத்துல சொல்கிறார். காரணமதாக வந்து பூமியிலே சொல்கிறார், இந்த கர்மவினையினால இந்த புவிக்கு வந்துட்ட, அதனால நீ வந்து காலன் அணுகா திசைந்து கதிகான மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிறார். மரணமில்லாத பெருவாழ்வு வரணுங்கிறார். அது மட்டும் இல்லாமல் இப்படி இந்த போகணும், இந்த குண்டலினி அவேக்கனிங் ஆகணும் அப்படின்னா அதற்கு ஒரு உபாயம் என்ன சொல்றாருன்னா, முருகனை தினந்தோறும் திருப்புகழ் பாடுங்கிறார். எப்படின்னா அந்த திருப்புகழ் பாடி பாடி முருகனை பூஜை பண்ண அது தானா வேலை செய்யும். நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை, தானா அந்த யோக நிலைக்கு போகும். அது மட்டும் இல்லாமல் எப்போ இந்த அவேக்கனிங் நடக்கும்னா, ஏகாக்கிர சித்தம்னு ஒரு நிலை இருக்கு. அதாவது மன ஒருமைப்பாடு, ஒரு நிலையில் மனம் கூர்மைப்பட்டு நிற்கிறது. அந்த கூர்மை இல்லாமல் மனசு உடஞ்ச கண்ணாடி மாதிரி இருந்தால் தான் அவங்களுக்கு அது பாசிபிள் இல்லை. ஆனால் வேல்மாறல் மகாமந்திரம் படிக்க 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 இந்த ஏகாக்கிர சித்த நிலை வரும். அது மட்டும் இல்லை, சாமி அருணகிரிநாதருக்கு ஒரு விஷயம் சொல்றார், சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேங்கிறார். முருகன் வந்தார், அருணகிரிநாதர்கிட்ட காட்சி கொடுத்தார், என்ன பண்ணணும்னு கேட்டார், சும்மா இருன்ட்டார். சும்மா இருந்தா நம்ம நினைக்கிறோமே வேலை இல்லாமல் இருக்கிறது இல்லை, எல்லாம் சாமி சொல்றார், இறந்தே விட்டது உடம்புங்கிறார். எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையில் என்னை செல்ல விட்டவா பரிபூர்ண தியான நிலைக்கு கூட்டிட்டு போனாராம். அந்த தியான நிலைக்கு போக 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 அது எப்படி இருந்தா, எல்லாம் இழந்துன்னா பொருள் மெட்டீரியலிஸ்டிக் இல்லை, நினப்பு இல்லை, உடம்புல அசைவு இல்லை, கண்ணு பார்க்குது ஆனால் காட்சி இல்லை, மூச்சு போகுது ஆனால் அதை நான் நினைச்சேன் எல்லாம் ஒவ்வொன்றா டிட்டாச் ஆகி பரிபூரண யோக நிலைக்கு அருணகிரிநாதரை கொண்டு சென்றார். யாருன்னா முருகப்பெருமான். அவர் எப்படி போனார்னா, அது சாமியே சொல்றார், திருப்புகழ்னால கொண்டு போனார். அப்ப என்னன்னா, திருப்புகழ் மட்டுமே ஒருத்தனுக்கு இயல்பாக அந்த யோக நிலைக்கு போகக்கூடிய தகுதியை வளர்த்தெடுக்கும். இது தானா நடக்கும். இப்போ முருகனுக்கு 2 மனைவிகள் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம். இதுக்கு பின்னாடி டீப்பரா ஏதாவது மீனிங் இருக்கா? ஆமா, டீப்பரான மீனிங் தான் இருக்கு. ஆமா, ஆனா நிறைய பேரை பார்த்தோன்னா அவருக்குன்னு 2 மனைவி அப்படின்னு ஒரு கேலியான பார்வை இருக்கு. பொதுவா அந்த கேலியான பார்வை தான் இருக்குது. அதுக்காக தான் கேட்குறேன். அது என்னன்னா, நம்ம சமயத்துல இப்போ வந்து பெரிய பெரிய விஷயங்களை சாமானியனுக்கு கொண்டு போய் சொல்லணும்னா அவன் மொழியில பேசினா தான் புரியும். முருகனுக்கு 2 சக்தி இருக்கிறது. சக்தி எப்படி இருக்கும், அது என்ன அது அப்படின்னா, முருகனுக்கு 2 மனைவிகள் அப்படின்னு. இதுல முருகனுடைய வள்ளி அப்படிங்கிறது இறைவனுடைய இச்சாசக்தி. சுவாமிக்கு மொத்தம் ஆற்றல்கள் நிறையா இருக்கிறது. அதில் குறிப்பிட்டு நம்ம சொல்வது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி அப்படின்னு சொல்கிறோம். அதில் முருகனுடைய இச்சாசக்தி தான் வள்ளி, கிரியாசக்தி தான் தெய்வ யானை. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இச்சாசக்தினா இச்சைனா ஆசை, கிரியைனா செயல் மூலமாக இறைவனை அடையலாம், ஆசையின் மூலமாகவும் இறைவன் அடையலாம். இறைவனை அடைவதும்
ஆனந்தமாக இருப்பதும் வேறு வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். வி கேம் டு எர்த் டு பி வெரி பிளிஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் இங்கே வந்தோம். ஆனால் அது என்ன பண்ணிட்டோம்னா, எனக்கு எதுன்னு எனக்கு தெரியல. இந்த உலகத்துக்கு நம்ம வந்தது ஆனந்தமாக இருக்க வேண்டும்ங்கிறதுக்கு தான் இந்த பிறவி. ஆனந்தமாக இருப்பதும் முக்திங்கிறதும் வேறு வேறு கிடையாது. ஆனந்தமாக இருப்பதும் முக்திங்கிறதும் கடவுளை அடைவதும் வேறு வேறு கிடையாது. அப்போ இது மூணு அடையணும்னா சாமியார் ஆகணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு ஒரு டியூட்டி கொடுத்துருக்காரு கடவுள், இதை நான் சந்தோஷமாக செய்கிறேன், அதைத்தான் கர்மயோகம்னுனா சொன்னாங்க. இப்போ கடவுளை அடையிறதுனா எப்படி அடையிறது அப்படின்னா, அதுக்கு 2 வழி இருக்கிறது. ஒன்று உணர்வு பூர்வமாக அடைவது, இன்னொன்று அறிவுபூர்வமாக அடைவது. அறிவுன்னா என்னென்னா, ரமணர் பெரிய பெரிய ஞானிகள் விசாரம் பண்ணுறது, நான் யார், இந்த உடம்பு என்ன, உயிர் என்னன்னு தேடுறது அறிவில். அது நமக்கு செட் ஆகாது. இங்கிட்டு ஒன்று இருக்குது உணர்வு பாதை. என்னென்னா, எனக்கு அதெல்லாம் தெரியாப்பா முருகா, நீ தான் சகலமும், என் பக்தி எல்லாம் நீ தான், எனக்கு வேறு எதுவும் தெரியாது. அதுதான் உணர்வு பாதை. இந்த 2 வழியில் போனாலும் போய் டெசிக்னேஷன் ஒன்று தான், சேர்ற இடம் முருகன் தான். உணர்வு பாதையை சொல்லுபவள் வள்ளி, அறிவு பாதையை சொல்பவள் தெய்வயானை. இதுதான் 2. இன்னொன்று என்னன்னா, உண்மையாலுமே முருக பக்திக்கு ஒரு தனி பெயரே இருக்கிறது. அருணகிரிநாதர் சொல்றாரு, வள்ளி சன்மார்க்கம்ங்கிறார். ஏன்னா தெய்வயான பெரிய இடம், பிறந்ததும் பெரிய இடம், வளர்ந்ததும் பெரிய இடம், சேர்ந்ததும் பெரிய இடம். நம்மளாம் கொஞ்சம் தாழ்வான இடத்துல இருக்கும், பூமியில் இருக்கிறோம். அப்போ என்னன்னா, பூமியில் நம்ம கூடயே ஒரு உயிர் பிறந்தது, வள்ளி பிறந்தா. நம்ம யாரை ஒதுக்கி வைப்போமோ அவங்க கூட்டத்தில் போய் பிறந்தா. தாழ்வினும் தாழ்வான தாழ்வினும் சொல்லக்கூடிய நம்ம ஆதிவாசிகளெல்லாம் சொல்கிறோம் நாகரீகம் இல்லை அப்படின்னு. அப்படி ஒரு குலத்தில் பிறந்தும் கூட வெறும் அன்பை மட்டுமே வைத்து முருகனை தன்வசம் இழுத்தாள். தெய்வயானை முருகன்ட்ட போனாங்க, இந்திரன் கூட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் வள்ளியை நோக்கி முருகன் வந்தார். அப்படின்னா என்ன, தூய அன்பு எங்கே இருக்கிறதோ முருகன் தேடிட்டு வருவார். அதுதான் வள்ளியினுடைய திருமண ரகசியம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, வள்ளியை கல்யாணம் பண்ணார், தாலி கட்டி கல்யாணம். அப்படி இல்லை, வள்ளிக்கு உபதேசம் பண்ணினார். என்ன உண்மையை சொன்னார், வள்ளி ஆத்மா, இந்த உயிர் தான் வள்ளி. அதுக்கு தெரியாது ஆத்மாவனுடைய லட்சணம் என்னன்னா, அதுக்கு அறிவிக்கிற வரைக்கும் அதுக்கு அறிந்து கொள்வது தெரியாது. இந்த உடம்புக்குள்ள இருக்குன்னா அது இந்த உடம்பைத்தான் உலகமா நினைச்சுக்கும், இதெல்லாம் உண்மையை நினைச்சுக்கும். இந்த உலகமே ஒரு பெரிய அழகு என்னன்னா, இதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இல்லை, அது என்னைக்கோ ஒரு நாள் தான் போயிடும். ஆனால் இந்த உள்ள இருக்கிற ஆத்மா இதெல்லாம் உண்மையை நம்பிட்டு இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சு, ஆனால் அப்போ அது காதில் போய் சொல்றது, அதுதான் உபதேசம். அதுதான் உபதேசம். அப்படி வள்ளிக்கு முருகன் உபதேசம் பண்ணதான் கல்யாணம். ஓகே, தன்னோடு சேர்த்து உபதேசம் பண்ணணும்னு ஆத்மா என்ன ஒன்று எல்லாத்தையும் உதறி விட்டுரும், விட்டுட்டு தானா போய் முருகன்ட்ட சேர்ந்துரும். அதனாலதான் இந்த பாதைக்கு பேரே வள்ளி சன்மார்க்கம்னு பேர். அது மட்டும் இல்லாம, யார் ஒருவர் முருகனை அடைய தயாராக இருக்கிறார்களோ அவங்க ஆத்மா மேல ஒரு கவர் இருக்கும். புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கவர் இருக்கும், வினையினால் ஆன கவர் இருக்கும். அதனாலதான் சாமி சொல்றார், பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவன். அந்த ஆத்மா மேல வினைங்கிற சேர் இருக்கு, ஆணவம்ங்கிற சேர் இருக்கு, கண்மம்ங்கிற சேர் இருக்கு, மாயங்கிற சேர் இருக்கு. இந்த சேரையெல்லாம் கழுவிட்டு நம்ம போறதுக்கு ஒரு பாஸ் ஒன்று தேவை, இறைவனை அடையிறதுக்கு ஒரு பாஸ் ஒன்று தேவை. அதற்கு பேர் தான் சக்தி நிபாதம்னு பேர். இந்த சக்தி நிபாதம் யார் கொடுப்பானா, வள்ளி தான் கொடுப்பான். அது அருணகிரிநாதர் வேல் மாறலே சொல்றார், பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும்னா. பார்வையில பார்த்து சக்தி நிபாதம் கொடுத்தோன்னா தகுதியாயிரும் ஆத்மா. அப்போ வரைக்கும் அது சாதாரண ஆத்மா. சக்தி நிபாதம் வந்துருச்சுன்னா இறைவனை அடைவதற்கு தகுதியாயிரும். புரியுற மாதிரி சொல்லணும்னா, 3D படத்துக்கு கிளாஸ் கொடுத்த மாதிரி. அப்போ வரைக்கும் தெரியாது அது என்ன மங்களா இருக்கும். கிளாஸ் கொடுக்கறது தான் சக்தி நிபாதம். போட்டதுக்கு அப்புறம் சாமி தெளிவா தெரிவார். அப்படி கொடுக்கறது வள்ளி தான் கொடுப்பா. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல தேவையான அந்த சுகபோகங்களை கொடுத்து ஒரு ஆத்மாவை வினையை அனுபவிக்க செய்து முக்தி அடைவர வரைக்கும் அதை சௌகரியமா வச்சுக்கிறதும் வள்ளி தான். அதனால வள்ளிக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு. அப்போ உடனே கேட்கக்கூடாது, ஏன் சார் இந்த சைடு தெய்வயானைன்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்களை பார்க்கவே மாட்டீங்கன்னா, உண்மையாலுமே இறைவனுடைய ஒரே ஆற்றலாக இருந்தது வள்ளி. இரண்டாக பிரிந்தார்கள், கஜவள்ளி சுந்தரவள்ளி. அதனாலதான் நம்ம பொது பெயராக வள்ளி வள்ளி வள்ளின்னு சொல்லுவோம். இரண்டும் மனைவிகள் கிடையாது, இரண்டும் சக்திகள். இரண்டும் மனைவிகள் கிடையாது, இரண்டும் பாதைகள். இரண்டும் மனைவிகள் கிடையாது, இரண்டும் தத்துவங்கள். இதன் வழியாக போனாதான் முருகனை புரிஞ்சுக்க முடியும். இடகலை பிங்கலை சுழுமுனை. ஸோ அப்படியே புரிஞ்சுக்காம பின்னாடி இருக்க சிம்பாலிக் மீனிங்கை புரிஞ்சுக்கணும். அதான் குறியீடு, இது அத்தனையுமே குறியீடு. இப்போ எப்படி நம்ம லெஃப்ட் ரைட்டுன்னு சிம்பிள் இருக்குதோ, அந்த குறியீட்டை பார்த்து அவன் லெஃப்ட்னு நம்பினானா அது முட்டாள்தனம்.
லெஃப்டை காட்டுது, அதுதான் உண்மை. அப்போ என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே சாமி வந்து, அதனால முருகப்பெருமானுக்கு ஆண்பால் பெண்பால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பெம்மான் முருகன் பிறவான் இரவான்ட்டார். அவருக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது, சகலமும் அவருக்குள்ள அடக்கம். சிறப்பு. இந்த நேர்காணல் எதுக்காக நான் பண்ணேன்னா, முருக பக்தர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு மோட்டிவேஷன், முருகனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் கோலாக இருந்தது. ஆனால் நீங்கள் பேசுகிற கேட்டதுக்கப்புறம் முருக பக்தியில் இல்லாதவங்க மனசுலையும் முருக பக்திங்கிற ஒரு விளக்கை ஏற்றி வச்ச மாதிரி அது இல்லை அவர் போடுற பிச்சை. அந்த ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ நிச்சயமாக பார்க்குற எல்லாருக்குமே இது ரொம்ப ஒரு ஆன்மீக ஆற்றல் நிறைஞ்ச ஒரு பாட்காஸ்டாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நான் ஒவ்வொரு ஊடகத்தையும் ஒவ்வொரு மைக்கையும் முருகப்பெருமான் கொடுக்குற வாய்ப்பாக தான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஒரு அற்புதமான ஒரு வலைதளத்தின் மூலமாக முருகனுடைய பெருமையை பேசுவதற்கு ஒரு அற்புதமான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து எனக்கு கொடுத்ததுக்கு உங்களுக்கும் நன்றி. எல்லாம் உள்ள முருகப்பெருமானுடைய திருவருள் இதை கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஒவ்வொரு முருக அடியாரனுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் செந்தூராண்டவனுடைய திருவருள் மழையென பெய்ய வேண்டும் என்று அவனுடைய திருவடியை மனம் மெய் மொழிகளினால் நீள நினைந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லாம் செயல்கூடும் அவன் அருளாலே. முருகாச்சரணம். முருகாசரணம்.